பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் அம்மா பஅத். 2023 வினாப்பத்திரம் 8 வினாக்களை நாங்கள் கடந்த இறுதியாக நடைபெற்ற அந்த செயலமர்வின் போது பார்த்திருக்கின்றோம். இன்று இன்ஷா அல்லாஹ் 9 வினாவிலிருந்து ஆரம்பிக்கப்படுகின்றது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வினாப்பத்திரம் 2023வது ஆண்டு இடம்பெற்ற இறுதியாக நடைபெற்ற அந்த வினாப்பத்திரத்தை நாங்கள் கட்டாயமாக ஒரு முறை செய்து பார்க்க வேண்டும். அந்த வினாப்பத்திரத்தின் அடிப்படையில் தான் இம்முறை அது பார்ட் 1 இருக்கலாம், பார்ட் 2 இருக்கலாம், இன்ஷா அல்லாஹ் வினாக்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கின்றது. 9வது வினா, மாஹுவல் மஸ்தர் லி கலிமத்தி இஸ்தைகல. இங்கே மஸ்தரோடு சம்பந்தப்பட்ட மஸ்தர் சரீஹ் என்று சொல்லப்படுகின்ற அந்த இஸ்தைகல என்ற சொல்லுக்கான மஸ்தர் கேட்கப்பட்டிருக்கிறது. இஸ்தஃபல வஸன். அப்ப உங்களுக்கு தெரியும், இஸ்தஃபல யஸ்தஃபிலு இஸ்திஃபாலன் ஃபஹுவ முஸ்தஃஇல். அப்ப இஸ்தைகலக்கு 4 விட தந்திருக்குது. இஸ்தைகலத்துன், இஸ்திகாலத்துன், இஸ்திகாலன், முஸ்தைகிதன். அப்ப மிகச்சரியான விட 3வது விட இஸ்திகாலன். இஸ்தைகல, இஸ்திகாலன், இஸ்தஃபல, இஸ்திஃபால் தானே. முஸ்தைகிதன் என்று சொல்றது இஸ்மு ஃபாயில், மஸ்தர் அல்ல. இப்ப இங்க கேட்டிருக்கிறது மஸ்தர் தானே. மஸ்தர் சரீஹ் உங்களுக்கு தெரியும். ஃபியல் சுலாசிக்கு ஒரு ஃபார்மட் ஒன்று இல்லை, அது பல வடிவங்கள்ல வரும். ஃபஅல ஃபிஅலன், கதப கிதாபத்தன், தரஸ தர்சன் திராசத்தன், சரியா? ஹஸல ஹுசூலன் அப்படின்னு வரும். ஆனா அதுக்கு பிறகு வருகின்ற மதீத் சுலாசில நீங்க பாருங்க, ஃபஅல தஃஈலன். ஃபஅலக்கு 2 மஸ்தர் இருக்குது. முஃபஅலத்தன் ஃபிஆலன், அஃஅல இஃஆலன், தஃஅல தஃஉலன், தஃஅல தஃஉலன், இன்ஃபஅல இன்ஃபிஆலன், இஃஅல்ல இஃஇலாலன், இஹ்மர்ர இஹ்மிராரன். அதே போன்று இஸ்தஃஅல இஸ்திஃஆலன். அப்ப இஸ்தைகலோட மஸ்தர் இஸ்திகால். பெரும்பாலும் நீங்க மஃஊல் அஜ்ரிஹி, மஃஊல் முத்லக்கல்லம் மஸ்தரோடு சம்பந்தப்படுகின்ற விடயம். மஸ்தர் மிக முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டும். மஸ்தர்லையும் மஸ்தர் சரீஹ், மஸ்தர் சரீஹ். 10வது வினா, ஐயின் முன்தஹல் ஜம்இ மினல் கலிமாத்தில் ஆத்தியா. இங்க பாருங்க, இங்க முன்தஹல் ஜம் ஒன்று கேட்டீங்க. முன்தஹல் ஜம், முன்தஹல் ஜம் என்றால் உங்களுக்கு தெரியும், சீகத்துல் முன்தஹல் ஜம் என்று சொல்றது. அதாவது ஜம்மு தக்சீர்ல ஒரு வகைதான் இந்த ஜம்உல் சீகத்து முன்தஹல் ஜம் என்று சொல்றது. 3 வகையான ஜம் இருக்குது. ஜம்முல் முஸக்கர் சாலிம், ஜம்முல் முஅன்னஸ் சாலிம், ஜம்மு தக்சீர். அதுல சில, அதாவது ஃபவாஇல் வஸன், ஃபவாஇல் வஸன், சரியா? அதே போன்று மஸ்ஜிதுல் மசாஜித், மஸ்ஜிதுல் மசாஜித், மிஸ்பாஹுல் மசாபிஹ், ஃபவாஇல் வஸன், ஃபவாஇல் வஸன், ஃபவாஇல் வஸன். இப்ப இதெல்லாம் முன்தஹல் ஜம்உக்குரிய வடிவங்கள், சரியா? அப்ப இங்க கேட்டிருக்குது முன்தஹல் ஜம் மினல் கலிமாத்தில் ஆத்தியா. தர்சுன் துருஸ் வராது, அது ஜம்மு தக்சீர். ஃபகீருல் ஃபுகரா ஜம்மு தக்சீர். ஹிஸ்ஸத்துல் ஹிஸஸ் ஜம்மு தக்சீர் தான். இங்க கவாயித் ஃபவாஇல் வஸன்ல இருக்கின்ற கவாயிது, காயிதத்துல் கவாயிது, சரியா? கோட்பாடுகள், விதிகள் இதெல்லாம் நாங்கள் சொல்றோம். கவாயிது நஹ்வியா, நஹு கோட்பாடுகள், நஹு விதிகள், அரபு இலக்கண விதிகள், சரியா? அப்ப ஃபவாயிது என்று கவாயிது என்று சொல்லக்கூடிய ஃபவாஇல் வஸன்ல இருக்கிறதா இங்க முன்தஹல் ஜம். முன்தஹல் ஜம் நாங்கள் சொல்றோம். நாங்கள் சீகத்து முன்தஹல் ஜம், ஃபவாஇல் வஸன், ஃபவாஇல் வஸன். இது ரெண்டுமே முன்தஹல் ஜம்ல வர 2 வடிவங்கள். ரைட். அப்ப இதுல இன்னொரு சட்டம் இருக்குது. இது கைரு முன்சரிஃப்ல வாரதுதான். இந்த ஜம்மு தக்சீர்ல வாரது எல்லாமே கைரு முன்சரிஃபான சட்டம். அது உதாரணமாக மஸ்ஜிது மசாஜிது தான் இருக்கும், கவாயிது தான் இருக்கும், சரியா? இது நக்கிராவாக இருக்கின்ற போதுதான் கைரு முன்சரிஃப். மாரிஃபாவாக மாறுகின்ற போது அது முன்சரிஃபாக மாறும் என்பதையும் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். உதாரணமாக மஸ்ஜிது, மஸ்ஜிதுல், மசாஜிது, மசாஜிது என்றது கைரு முன்சரிஃப். மசாஜிதுன்றது நக்கிரா தானே, அது பெற்று வரல, நக்கிரா. மசாஜிது
அது அல் மசாஜிது இதாஃபத் செய்யப்பட்டால் அல்லது மாரிஃபாவாக வந்தால் வீடியோக்கள் ஓன் பண்ண வானம் என்று சொன்னேன். மரியம் ஃபவாஸ் வீடியோ ஓபன் ரைட். ஓகே, கவாயிது இந்த ஃபவாயில் வசந்தானே, அல் ஃபவாயிலு அல்லது அல் கவாயிது அல் மசாஜிது அல் மகாத்திபு கொண்டு வருகின்ற போது அது முன்சரிஃபாக மாறும். அப்ப இந்த இடத்துல வந்து முன்தஹஜம் என்ற அந்த விடயத்தை நீங்க தெரிந்திருக்க வேண்டும். சரி, அப்ப கவா இதுதான் சரியான விடம். அடுத்தது அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, நீங்க இந்த வகுப்புகள்ல நேரடியாக கலந்து கொள்ளுமாறு நாங்கள் பணிவாக வேண்டிக் கொள்கின்றோம். ரெக்கார்டிங் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க வானம். நாங்கள் நேரடியாக இந்த கிளாஸ் மாணவர்கள் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதான் இபிஎஸ் நிறுவனத்தின் நோக்கமாக இருக்கின்றது. ரெக்கார்டிங் கிடைக்காமலும் இருக்கும். எனவே நீங்க இந்த கிளாஸ்ல நேரடியாக கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. 11வது கேள்வி, மா ஹுவல் இஸ்முல் மம்னூ மினஸ் ஸர்ஃப் மினல் அஸ்மாஇல் ஆத்தியா. இங்க பாருங்க, அப்ப இந்த இஸ்முல் மம்னூ மினஸ் ஸர்ஃப் ஒரு சட்டம் இருக்குது, நாங்க படிச்சோம். அல் அஸ்மாஉல் மம்னூஅத்து மினஸ் ஸர்ஃப்னு சொல்றது. அதாவது இந்த கவாயிதுன்ற சொல்லும் அதுக்குள்ள வரும். தம்மா பெற்று வருகின்ற அனைத்து சொற்களும் இஸ்முல் மம்னூ மினஸ் ஸர்ஃப், அதாவது மரிஃபாவாக அல் பெற்று வராமல், நக்கிராவாக தன்வீன் பெற்றும் வராமல் தம்மா பெற்று வருகின்ற சொற்களுக்கு தானே அது இஸ்முல் மம்னூ மினஸ் ஸர்ஃப். கஸ்ராவுக்கு பதிலாக ஃபத்ஹா பெறும். மக்கத்து, அஹ்மது, கத்பானு, கதரமௌத்து. சரியா? எப்படியான சொற்கள் அலம்ல இருக்குது. அலம் என்றால் நாடுகள இடங்கள பெயர்கள் இருக்குது. அஃதலு வஸன்ல வருகின்ற அந்த எல்லாமே சரியா, அது நக்கிராவாக வந்தால் கைரு முன்சரிஃப். அஃதலு, அக்ரமு, அஹ்சனு அப்படி வாரது. இப்ப இங்க பாருங்க, கவா இது வாரது, மசாஜிது வாரது. சீகத்து முன்தஹல் ஜும்உ வந்து நக்கிராவாக வந்தால் இஸ்முல் மம்னூ மினஸ் ஸர்ஃப். கடைசிக்கு அலிஃப் நூன் வாரது, அது பெயர்கள் இருக்கலாம், சிஃபத்தாக இருக்கலாம். உதாரணமாக உஸ்மானு, நுக்மானு, ஃபர்ஹானு, அதே போல கத்பானு, அத்ஷானு, இதெல்லாம் படிச்சோம். அப்ப இந்த மாதிரி ஒரு 9 வடிவங்கள் இருக்கு. சியகுல் அஸ்மாஇ அல் மம்னூஅத்தி மினஸ் ஸர்ஃப். சரியா? நஹு சட்டம் என்னென்றால் கஸ்ராவுக்கு பதிலாக ஃபத்ஹா பெறும். சரியா? யுஜர்ரு பில் ஃபத்ஹா நியாபத்தன் அனில் கஸ்ரா. ذهبت الى مكة، ذهبت الى مساجد. சரியா? இந்த இஸ்முல் மம்னூ மினஸ் ஸர்ஃப்ல இந்த முன்தஹல் ஜம்இக்கு தானே, அது நக்கிராவாக வந்தால் மட்டும்தான் இஸ்முல் மம்னூ மினஸ் ஸர்ஃப். அதுக்கு அலிஃப சேர்த்தினால், அலிஃப் லாம சேர்த்தினால், மாரிஃபாவாக மாற்றினால், அதாவது இலாஃபத் செய்யப்பட்டால் அது முன்சரிஃபாக மாறும். உதாரணமா பாருங்க, ஸஹப்து இலா மசாஜித, இலா மசாஜித, மசாஜித வந்து அல் பெறாம நக்கிராவாக இருக்கு. ஸஹப்து இலல் மசாஜிதி, இந்த மசாஜித்ன்றது முன்தஹல் ஜம்ல வரக்கூடிய அந்த ஜம்இக்கு தானே, அல் பெற்றால் அது என்னவாக மாறும்? அது முன்சரிஃபாக மாறும். இப்ப கடந்த காலங்கள் அப்படி வந்துக்குது. இப்ப நீங்க இந்த ஃபவாயில் வஸன்ல வார அந்த சொற்களுக்கு தானே அது நக்கிராவாக வந்தா மட்டும்தான் அது அஸ்மாஉல் மம்னூஅ மினஸ் ஸர்ஃப் இது. உதாரணமாக இந்த இடத்துல அப்படி வரல. இந்த இடத்துல வந்து ஸைதுன், பிலாலுன், அம்மாருன், உமரு வாசிக்கின்ற போது உங்களுக்கு விளங்கும். அப்ப இங்க பாருங்க, இது உமருன்னு தான் எழுதுறது, உமரு இப்படித்தான். அப்ப தம்மா தன்மீன் வராது. அப்ப இதுதான் விட, உமரு தான் விட. ஸைதுன் நக்கிராவாக இருக்குது, ஸைதுன், பிலாலுன், அம்மாருன். எனவே இதெல்லாம் முன்சரிஃப். உமரு என்றதான் கைரு முன்சரிஃப். உதாரணமாக இந்த இடத்துல அல் மசாஜிது என்று வந்தால், அல் மசாஜிது வந்தால் அதுவும் முன்சரிஃப் தான். மசாஜிது என்று வந்தால் அது கைரு முன்சரிஃப். சரியா? அப்படி கடந்த காலங்களில் வந்து அதை நீங்க அந்த சீரத்து முன்தஹல் ஜும்ஓட விளங்கி கொண்டா சரி. சரியா? அதாவது ஃபவாயிலு வஸன்ல வந்து நக்கிராவாக அல் பெறாமல் வந்தால் மட்டும்தான் அது அஸ்மாஉல் மம்னூஅ மினஸ் ஸர்ஃப்ல இருக்கும்.
அது கைர் முன்சரிஃபாக இருக்கும். அல் பெற்று வந்தால் அது முதாஃப் இடத்துல இதாஃபத்தாக அல்லது முதாஃப் இலைஹியாக வந்தால் அது முன்சரிஃபாக மாறும். சரியா? ரைட், அதை விலகிக் கொண்டா சரி. அடுத்தது 12வது கேள்வி. இம்லா இல் ஃபராக ஃபில் ஜும்லத்தில் ஆத்தியா பில் உஸ்லூபில் முனாசிப். இம்லா இல் ஃபராக இடைவெளி நிரப்புக. ஃபில் ஜும்லத்தில் ஆத்தியா கீழ் வருகின்ற வசனத்தில் இருக்கின்ற இடைவெளியை நிரப்புக. பில் உஸ்லூபில் முனாசிப் பொருத்தமான முறையில், வழிமுறையில். பொருத்தமான வழிமுறையை கொண்டு கீழால் உள்ள வசனத்திலே காணப்படுகின்ற இடைவெளியை நிரப்புக. சம்மமல் முஸ்லிமூன அலா பில் கதாஇ அலா ஸுல்மி ஃபில் பிலாத். சம்மமல் முஸ்லிமூன அலாண்டு வந்தீங்க. சம்மம் என்றால் உறுதி பூண்டான். சம்மம அலாண்டு சொல்வது உறுதி பூண்டான். இடசங்கற்பம் எடுத்தார். இன்னொரு கருத்துக்கு சம்மம் என்றால் வடிவமைத்தான், டிசைன் பண்றது. முசம்மிம் என்றால் டிசைனர், வடிவமைப்பாளர். இங்க சம்மமால உறுதி பூண்டான். இப்ப சம்மமல் முஸ்லிமூன முஸ்லீம்கள் உறுதி பூண்டன. அப்ப அலா என்று வந்தீங்குது. சரியா? அப்ப இதுக்கு நீங்க சரியான என்ன அதவாத்து நஸ்பை பயன்படுத்தி சரியான விடைய தெரிவு செய்ய வேணும். அலா அன் வந்தீங்குது. அன்ன்றது அதவாத்து நஸ்பு. அப்ப அன் வந்தால் ஃபியல் முதாரி நஸ்பு செய்யும். இங்க முஸ்லிமூன என்று வந்தீங்குது. ஜம்மு இருக்குது, ஜம்முல் முஸக்கர் சாலிம். எனவே என்ன நடக்கும்ன்றதை நாங்க சரியாக வேண்டும். சரி, அப்ப 12வது விட மிகச் சரியான விட பாருங்க. உங்களுக்கு தெரியும், அல் முஸ்லிமூன யஸ்ஹபூன, அல் முஸ்லிமூன யகூமூன என்று வரும். ஜும்லா இஸ்மியா தானே. அல் முஸ்லிமூன சம்மம் அல் முஸ்லிமூன அலா. இப்ப இங்க யகூமுல வந்து அன் வந்தால் என்ன செய்யும் என்றால் நூன் ஹதுப் செய்யப்படும். அதவாத்துன் நஃப்ஸ் யுன்சபு பிஹஸ்பின் நூன். சரியா? அப்ப இதுக்கு விட என்ன? சம்மம் அல் முஸ்லிமூன அலா ஐயகூமு. அப்ப இந்த நூன் இருக்குதானே, இந்த வாவோட அலிஃப் வரும். இந்த யக்கூமூனில் இருக்கின்ற நூன் நீக்கப்படும். யக்கும் வரையலாது. ஜக்கும்ன்றது முஅன்னஸ் ஜம். ஐயக்கூம் வரையலாது. ஏன் ஐயக்கூம் வரையல? முஸ்லிமூன்ன்றது ஜம்மு தானே. அடுத்து அன் தக்கூம் வரையலாது. இது வந்து காயிப்ல இருக்குது, இது முகாத்தப்ல இருக்குது. அதாவது இது முன்னிலையில இருக்குது. சாரி, இது வந்து படற்கையில இருக்குது முஸ்லிமூன. இங்க தக்கூம்ன்றது முன்னிலை, முகாத்தப். அன் தக்கூம்னா நீங்கள். அப்ப சம்மமல் முஸ்லிமூன அலா ஐயக்கூம். அப்ப நீங்க இதுல பாருங்க, அதவாத்துன் நஸ்பு தெரிந்திருக்க வேண்டும். அதவாத்துன் நஸ்பு வந்தால் ஃபியல் முதாரி நஸ்பு செய்யும். அப்ப அதுல காம வந்தால் ஐயக்கூம. அப்ப இதுக்கு நாங்க சொல்ற அஃஆலுல் ஹம்சான்னு சொல்லி, இதுக்கு நாங்க சொல்ற அஃஆலுல் ஹம்சா. இந்த அஃஆலுல் ஹம்சா நூனை நீக்குவதன் மூலம் நஸ்பு செய்யும். சரியா? அதே நேரம் வந்து நாங்க இந்த அலிஃபை சேர்த்து கொள்ள வேண்டும். சரி, ஓகே. இப்ப சம்மமல் முஸ்லிமூன அலா ஐயகூமு பில் கதாஇ அலா ஸுல்மி ஃபில் பிலாத். நாட்டிலே இருக்கின்ற அநியாயத்தை தீர்த்து கட்டுவதற்கு, அழிப்பதற்கு, ஒழிப்பதற்கு முஸ்லிம்கள் உறுதி பூண்டனர். சரி, 13வது கேள்வி. இடைவெளி தரப்பட்டிருக்குது. அல் காத்திப் பைனன் நாஸ் بسبب قصصه التي نشرت في البلد اختار الفعل المناسب للفراغ في الجملة السابقة. பாருங்க, மிக இலகுவான ஒரு கேள்வி. ஃபியல் மாதியை தெரிவு செய்ய வேண்டும். பொருத்தமான ஃபியல் மாதி. அப்ப 13வதுக்கு விட வந்து இங்க பாருங்க, பி வந்தீர்கள். உஷ்துஹிரல் காத்திபு. بسبب قصصه التي نشرت في البلد اشتهر الكاتب بين الناس. மனிதர்களுக்கு மத்தியில் எழுத்தாளர் பிரபல்யம் அடைந்தார். எதனால? பிசபபி கிஸஸிஹி, அவருடைய கதைகளின் மூலமாக, கதைகளின் காரணமாக. அல்லத்தி நுஷ்ரத் ஃபில் பலத், நாட்டிலே பரப்பப்பட்ட, அல்லத்தி நஷரத்தின் வர நாட்டிலே பரவிய அவர் பற்றிய கதைகளின் காரணமாக மக்களுக்கு மத்தியில் அந்த எழுத்தாளர் பிரபல்யம் அடைந்தார். உஷ்துஹிர பி, உஷ்துஹிர பி. அப்ப இந்த பியை வச்சுதான் நாங்க அத கருத்தும் சரியாக வரணும். அப்ப இஜ்தஹதல் காத்திப் பைனன் நாஸ்னு சொல்லலாது. மக்களுக்கு மத்தியிலே எழுத்தாளர் முயற்சி செய்தார். பிசபப் அப்ப பொருத்தம் இல்லாமல். இஷ்தரக் என்றால் கலந்து கொண்டார்.
இன்தலக்க என்று சொன்னால் சொந்தமாக ஆக்கினான், ஒரு பொருளை சொந்தமாக வைத்துக் கொண்டான் என்று கருத்து. அப்படிங்க மிக பொருத்தம். இந்த பி வந்ததால உஷ்துஹிரல் காத்திபு பைன நாஸ் பிஸபபி கிஸஸிஹி, தனது கதைகள் காரணமாக, கதைகள் மூலமாக, பிஸபப்ன்றது காரணமாக, கதைகள் மூலமாக மக்களுக்கு மத்தியில் எழுத்தாளர் பிரபல்யம் அடைந்தான், பிரபல்யம் அடைந்தான். அப்ப இங்க பாருங்க, இது என்னென்றால் இந்த 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 கேள்வியிலிருந்து நீங்க விளங்கணும் என்னென்றால், சில சொற்கள் இருக்குது ஃபியல் மாதி, அதோட ஹர்ஃபுல் ஜர் வரும். சரியா? அந்த ஹர்ஃபுல் ஜர்ரும் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அப்பதான் அந்த சொல் கருத்துள்ள ஒரு ஒரு கருத்தை கொடுக்கும். உதாரணமாக சொல்லுவோமே, ஜஹப வந்தால் இலா வரும், ஹசர வந்தால் அலா வரும், ஃபக்கர வந்தால் ஃபீ வரும். ஃபக்கர ஃபீ சிந்தித்தார், ஃபக்கர அன் வராது, ஃபக்கர ஃபீ. ஃபக்கர்து ஃபில் முஸ்தக்பல், எதிர்காலத்தை பற்றி நான் சிந்தித்தேன். சரியா? அதே மாதிரி பாருங்க, இஹ்தஃபல நீங்க படிச்சு யஹ்தஃபிலூன முஸ்லிமூன பிஅயாதின் முத்தனவ்வியா, இஹ்தஃபல பி விழா கொண்டாடினான். அதுமாதிரிதான் உஷ்துஹிர பி பிரபல்யம் அடைந்தான். சரியா? ஃபேமஸ் ஆகிறதுக்கு நாங்க சொல்றது மஷ்ஹூர் என்றால் என்ன? பிரபல்யமானது. ரைட், ஓகே. இப்ப அடுத்தது 14வது கேள்வி. 14வது கேள்வி என்ன பாருங்க, இங்க பாருங்க. 14 ஒரு 6 வசனங்கள் தரப்பட்டது. பொருத்தமான ஹர்ஃபுல் ஜர் தொகுதியை தெரிவு செய்ய வேண்டும். ஹர்ஃபுல் ஜர் அதாவது இடைச்சொற்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. மல்உல் ஃபராகாத் பில் மஜ்மூஅத்தி ஸஹீஹா மின் ஹுரூஃபில் ஜர், இடைவெளிகளை நிரப்புதல். அதாவது இம்லஇல் ஃபராகாத்தி, இடைவெளிகளை நிரப்புக, பில் மஜ்மூஅத்தி ஸஹீஹா சரியான குழுமத்தை கொண்டு, மின் ஹுரூஃபில் ஜர் அதாவது இடைச்சொற்களை கொண்ட சரியான குழுமத்தை கொண்டு இடைவெளிகளை நிரப்புக தான் இங்க கேள்வி. பஈத் வந்தால் அன் வரணும். இது சிம்பிளா இந்த கேள்வியை செய்யலாம். சரியா? பஈத் வந்தால் என்ன வரணும்? அன் வர வேண்டும். அப்ப அன்னை கொண்டு ஆரம்பிக்கின்ற விடைகள் 2 தான் நிற்கிறீங்க. இப்படி பார்த்தா நாங்க 1ம் 2ம். அப்போ 1வது விட அல்லது 4வது விட தான் விட, 3ம் 2ம் வர சான்ஸ் இல்லையா? பெஸ்டிக்கே மின் வந்தீங்க. பஈத் வந்தால் அன் வந்தே ஆகும். அல் மதீனத்து பஈதத்துன் அனில் பைத், நகரம் சிட்டி வீட்டை விட்டும் தொலைவில் இருக்கின்றது, தூரத்தில் இருக்கின்றது. ரைட், ஓகே. இப்ப அடுத்தது இஹ்தம்ம வந்தால் பி வரணும். இஹ்தம்ம வந்தால் பி. நான் சொன்னேன் பாருங்க, இந்த சொல் இஹ்தம்ம என்ற சொல்ல நீங்க பாடமாக்கக்குள்ள இஹ்தம்ம பீண்டு தான் பாடமாக்கும். அக்கறை செலுத்தினான், கவனம் செலுத்தினான். இஹ்திமாம் கவனம் செலுத்துதல். இஹ்தம்மல் இஸ்லாம் பின் நதாஃபா, இஸ்லாம் சுத்தம் குறித்து கவனம் செலுத்தி உள்ளது. சுத்தம் பற்றி, சுத்தம் குறித்து, சுத்தத்தில் இஸ்லாம் கவனம் செலுத்தி உள்ளது. 2 மொழியாக்கம் செய்யலாம். அப்ப 2வது, அப்ப இங்கேயும் முதலாவதுலயும் பி வந்திருக்குது, பா வந்திருக்குது, இங்கேயும் பா வந்திருக்குது. சரி, அடுத்த அத்ருசு சித்த ஹிஸஸின் ஃபில் யௌம். அப்ப இங்கேயும் ஃபீ வந்திருக்குது, இங்கேயும் ஃபீ வந்திருக்குது. அத்ருசு சித்த ஹிஸஸின் ஃபில் யௌம், ஒரு நாளைக்கு 6 பாட வேலைகளை நான் கற்கிறேன். ஹிஸ்ஸத்துன் ஹிஸஸ் என்றால் பாட வேலை, பாட வேலை. அல் ஹிஸ்ஸத்துல் ஊலா, அல் ஹிஸ்ஸத்து சானியா, ஃபர்ஸ்ட் பீரியட் செகண்ட் பீரியட் சொல்லுவோமே, அதுக்கு சொல்றேன் ஹிஸ்ஸத்துல் ஹிஸஸ். மாத்தத்துல் மவாத் என்றால் சப்ஜெக்ட், பாடம். சரியா? அப்ப நாங்க ஹிஸ்ஸத்துல் ஹிஸஸ் அல்லது தர்சுன் துருஸ்ன்றலாம் சொல்லுவாங்க. சரி, இப்ப அடுத்தது 4வது என்ன? ஐன யத்தஜிஹு கிதாப். இலா ஐன யத்தஜிஹு, அலா ஐன வரையினது, இலா ஐன யத்தஜிஹு கிதாப். புகையிரதம் எங்கே நோக்கி செல்கின்றது, எங்கே செல்கின்றது? இத்தஜஹ இலாண்டால், இத்தஜஹ வந்தால் இது வரணும், இலா வரும். அப்ப அதான் இலான்றது இங்க கேள்விக்கு முன்னால வந்திருக்குது. இலா ஐன யத்தஜிஹு கிதாரு, புகையிரதம் எங்கே நோக்கி செல்கின்றது, எங்கே செல்கின்றது? அப்ப விட ஒன்றுதான். ஏண்டா இங்க அலா வந்திருக்குது, நீங்க அடுத்ததுல பார்க்க இல்லை, அவ்வளவுதான், விட ஒன்றுதான். அப்ப நாங்க சொல்லுவோம் லா யுல்தகுல் முஃமின் மின் ஹுஜ்ரின் மர்ரத்தைன், ஒரு முஃமின் 2 தடவைகள் ஒரு பொந்தில் தீண்டப்பட மாட்டான். இது ஒரு ஹதீஸ். லதகண்டல் இந்த பாம்பு தீண்டது, கொத்துறது. லா யுல்தகுல் முஃமின் மின் ஜுஹ்ரின், ஹுஜ்ரா ஜுஹ்ரா, ஜுஹ்ருன்றால் அந்த பொந்து, பாம்புகள் ஒளிந்திருக்கின்ற அந்த பொந்துக்கு சொல்றது. சரியா?
فلا يلدغ المؤمن من حجر مرتين ஒரு முஃமின் மின் ஜுஹ்ரின் மர்ரத்தைன் முஃமினானவன் ஒரு பொந்திலே 2 தடவைகள் தீண்டப்பட மாட்டான். சரியா? பொந்துக்குள்ள கையை போட்டு ஒரு தடவை போட்டு பாம்பு தீண்டினா திருப்பி என்ன செய்ய மாட்டோம், அதுக்குள்ள நாங்க கையோட்ட மாட்டோம். ஏன்னா தெரியும் பாம்பிக்கு கடிச்சு முடிச்சு. அப்போ ஒரு மனிதன் 2 தடவைகள் ஒரு தவறை செய்ய மாட்டான். வாலிதி யுஷஜ்ஜிஉனி அலா ஷஜ்ஜா அலா ஷஜ்ஜா அலா. இங்க பாருங்க, சஜ்ஜா அலா இஹ்தம்ம பி பஈதத்துன் அன். இதெல்லாம் எங்களுக்கு பரிச்சயமாக இருந்தால் இந்த கேள்வியை செய்யறது லேஸ். சரியா? இத்தஜஹ இலா இத்தஜஹ இலா. சரி, அப்ப இது இந்த கேள்வி நீங்க விளங்கிக்கலாம். அதாவது ஹர்ஃபுல் ஜர்ருக்கான கேள்வி. அப்ப ஹர்ஃபுல் ஜர் பல மாதிரி வருகிறது. பியலோட வருகிறது, சில நேரத்துக்கும் தனியே வரலாம். இங்க வந்து பாருங்க மின் ஜொஹ்ர் என்று வந்திருக்குது. அதாவது இன்னொரு பெட்டன். இப்ப எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை. மின்னை தொடர்ந்து ஃபீயை தொடர்ந்து ஹர்ஃபுல் ஜர்ரை தொடர்ந்து வருகின்ற இஸ்ம் வந்து ஜர்ரு செய்யும். எனவே மினல் பைத்தி பின் நதாஃபதி ஃபில் யௌமி, இங்க இலா ஐனா அது இது மப்னிதேன, இது மாறாது. ஐன் என்றது மின் ஜுஹ்ரின் வலதி யுஷஜ்ஜிஉனி அலல் கிராஅ, எனது தந்தை வாசிப்பதற்கு தூண்டுகிறார். ஷஜ்ஜா அலானால் தூண்டினான், உற்சாகம் ஊட்டினான், ஊக்குவித்தான், மோட்டிவேட் பண்றது. சரி, ஓகே. அடுத்தது நாம பார்ப்போம். அப்ப 14வதுக்கு விட வந்து 1. 15வது ரைட், இது இன்னொரு நஹு சட்டம். லா தன்ஹ அனில் கபீஹ் வ இத்யானஹ். லா தன்ஹ அனில் கபீஹ் வ இத்யானஹு வ இத்யானஹு. கேள்வி அல் கலிமத்துல் மக்தூதா ஃபில் ஜும்லத்தி சாபிகா. பாருங்க, கீழ் வருகின்ற வசனத்திலே கோடிடப்பட்டு சொல் என்ன சட்டம்? தெரிஞ்சாக்கள் விடைய சொல்லலாம் சட் பாக்ஸ்ல. சரியா? லா தன்ஹ அனில் கபீஹ் வ இத்யானஹு வ இத்யானஹு. சரியா? நஸ்பு செய்யும் வ இத்யானஹு. المفعول لأجله المفعول به المفعول فيه المفعول معه. நாங்க இத படிச்சோம். சரியா? நாங்க இந்த சட்டத்தை அதாவது மஃபாயில் மன்சூபாத்துல ஒரு பாடம் படிச்சோம். மஃபூலும் பிஹி, மஃபூல் முத்லக், மஃபூல் லிஅஜ்லிஹி, மஃபூல் ஃபீஹி, மஃபூல் மஅஹு. 5க்கும் உதாரணங்களோடு நாங்க கடந்த நஹு சட்டங்களை படிக்கின்ற போது படிச்சோம். பாருங்க, 2 புள்ளிகளுக்கான ஒரு கேள்வி. இந்த கேள்வியில இந்த மஃபூல் ஃபீஹி தான் இதுக்கு விட. சரியா? 15வதுக்கு விட வந்து சரி மஃபூல் மஅஹு, மஃபூல் மஅஹு, மஃபூல் ஃபீஹி அல்ல மஃபூல் மஅஹு, மஃபூல் மஅஹு, மஃபூல் மஅஹு தான் இதுக்கான விட. இது நாங்க படிச்சோம். மஃபூல் மஅஹுக்கு 5 வருஷத்துலயும் இத கேள்விதான் வந்தீங்க ஃபர்ஸ்ட் டைம். மஃபூல் மஅஹு லா தன்ஹ அனில் கபீஹ் வ இத்யானஹு என்று சொல்றது. பாருங்க, கபீஹ் தான் மோசமானது, அசிங்கமானது. அசிங்கமானத்தை நீ தடுக்காதே, வ இத்யானஹு அதை செய்து கொண்டே, மஅ இத்யானிஹி தான் அந்த கருத்து. லா தன்ஹ அனில் கபீஹ் மஅ இத்யானிஹி, மஅ இத்யானி அல் கபீஹ். அதாண்டு சொல்வது கொண்டு வந்தான் தானே. அப்ப அதாவது மோசமான விஷயத்தை நீ செய்து கொண்டே அடுத்தாக்கல நீ தடுக்காது என்றது நடக்கிறது. அப்ப இது மஃபூல் மஅஹு. இது லா தன்ஹ அனில் கபீஹ் மஅ இத்யானிஹி, மஅ இத்யானிஹி இதுதான் அடாசு. இங்க மஅ வராம மஅக்கு பிறகு என்ன செஞ்சிக்குது, நஸ்பு வந்திக்குது. இத்யானு வர பாருங்க, இத்யான. இந்த 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 நஸ்பு வந்து மஆட கருத்து கொடுக்கும், வித் உடனடி கருத்து கொடுக்கும், செய்து கொண்டு. சரியா? அப்ப இதுக்கு நான் சொல்ற மஃபூல் மஅஹு. உதாரணம் சொல்ல, خرجت من البيت وشروق الشمس. சரி, இதுக்கு நாங்க சொல்ற இந்த வாவுக்கு சொல்ல வாவுல் மஇய்யா. மஃபூல் ஃபீஹி சாரி மஃபூல் மஅஹு, மஃபூல் மஅஹு இந்த வாவுக்கு சொல்றது வாவுல் மஇய்யா. இந்த வாவு வந்திக்கு பாருங்க, வாவு எத்தனை கருத்து இருக்குது. வாவு மேலும் ஒன்று கருத்து இருக்குது. வாவுல் கசம் சத்தியமாக, வஷம்சி வல்லாஹி வல் அஸ்ரி சத்தியமாக ஒரு கருத்து இருக்குது. மேலும் ஒரு கருத்து இருக்குது அதுஃப். சரியா? இங்க வந்து வாவு வந்து மஆண்ட கருத்தை கொடுக்கும், உடனடி கருத்தை கொடுக்கும்.
இந்த வாவு அடுத்து வருகின்ற பேரை சொல்லி நஸ்பு செய்யும். எனவே அல் மஃபூல் மாஹூன்னு சொல்றது. இந்த வாவுக்கு நாங்க சொல்றோம் வாவுல் மஇய்யா, வாவுல் மஇய்யா. சரியா? ரைட். பாருங்க, خرجت من البيت وشروق الشمس. خرجت من البيت, வீட்டிலிருந்து வெளியாகினேன். وشروق الشمس, சூரியன் உதித்ததுடன், சூரியன் உதிக்கிறதோடு நான் வீட்டிலிருந்து வெளியேன். அந்த வஷுரூக ஷம்ஸ், வஷுரூக வாவுக்கு பிறகு வருகின்ற ஷுரூக, அந்த ஷுரூக்கு நஸ்பு செஞ்சீங்க. ஷுரூக்கு ஷம்ஸ் என்றால் என்ன? சூரியன் உதித்தல். فخرجت من البيت وشروق الشمس, واو المائية المفعول معه. சூரியன் உதிப்பதுடன் வீட்டிலிருந்து வெளியேறினேன். خرجت من البيت مع شروق الشمس, معناه هنا خرجت من البيت مع شروق الشمس தான் خرجت من البيت وشروق الشمس சொல்றேன். எனவே அந்த வாவு மஅட வேலையை செய்து. எனவே அதுக்கு நாங்க வாவுல் மஇயான்னு சொல்வோம். அது என்ன சட்டம்? மஃபூல் மஅஹ். அந்த ஷுரூக்கண்டே வார எப்படி நஸ்பு அது மஃபூல் மஅஹ். இந்த இத்தியானஹு, இந்த இத்தியான நஸ்பு செஞ்சிருக்கிற மன்சூப் மஃபூல் மஅஹ். சரியா? அப்ப இந்த நஸ்பும் இந்த வாவும் என்ன செய்யும்? மஅட கருத்தை கொடுக்கும். சரி, அப்ப இந்த படிச்சோம். இது மஃபூல் பிஹி என்றால் என்ன, மஃபூல் லிஅஜ்லிஹி என்றால் என்ன, மஃபூல் லிஅஜ்லிஹி, மஃபூல் முத்லக் எல்லாமே நக்கிரா மன்சூப், மஸ்தர் எல்லாமே நஸ்பு செய்யும். மஃபூல் ஃபீஹி நீங்க படிச்சிருப்பீங்க, கபுல, பஅத, தஹ்த. ظرف الزمان والمكان كده. ظرف الزمان والمكان مفعول فيه. சரியா? قبل الظهر, قبل ولا قبل, تحت, وراء, خلف, اليوم, ليلا, نهارا, صباحا, எல்லாமே என்ன? مفعول فيه. ظرف الزمان والمكان, ظرف الزمان والمكان ரெண்டுமே مفعول فيه. சரியா? அதுக்கு ஃபீக்கு பதிலாக என்ன செய்யும்? நஸ்பு செய்யும். இப்ப ஸஹப்துல் யௌம இலல் மதீனா, ஸஹப்து ஃபில் யௌம் இலல் மதீனா தான் ஸஹப்துல் யௌம் என்று வருது. ஃபீக்கு பதிலாக அந்த யௌம் நஸ்பு செஞ்சால் தகல்துல் பைத்த, தகல்து இலல் பைத் அல்லது தகல்து ஃபில் பைத், அப்படித்தானே? தகல்து இலல் பைத்னு சொல்லாம, தகல்துல் ஃபில் பைத்னு சொல்லாம, தகல்துல் பைத்னு சொல்லி டைரக்டாக என்ன செய்யும்? அந்த பைத்துக்கு நஸ்பு செஞ்சால் அது மஃபூல் ஃபீஹ். ரைட். அப்ப அந்த சட்டங்களை கட்டாயமாக மீட்டிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஏற்கனவே நாங்கள் படித்ததை நீங்க மீட்டிக்கொண்டா சரி. அடுத்த கேள்வி 16வது கேள்வி, அல்லாஹும் மஸ்கினா கைசன். சரியா? அப்ப இப்படி வந்திருக்குது, கைரதாரின் ஆஜிலன் கைர ஆஜில் இம்ல இல் ஃபராக். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்கள். இம்ல இல் ஃபராகைனி பில் கலிமத்தில் முனாசிபத்தைனி மிம்மா தாதி. தரம் 12ல துவாக்கள் கொஞ்சம் இருக்குது. அந்த துவாவை வச்சு எடுக்கப்பட்ட கேள்விதான் இந்த கேள்வி. நீங்க கடந்த கால வினாபத்திரங்கள் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி துவாக்கள் எந்த சந்தர்ப்பத்துல ஓதப்படுகின்றதுன்னு வந்திருக்குது. 2023ஆம் ஆண்டு எப்படி வந்திருக்குன்னா, அந்த துவா தரப்பட்டு பொருத்தமான சொல்ல என்ன செஞ்சிருக்குது? தெரிவு செய்யுமாறு கேட்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த துவா பாடம் 3 பார்க்கிறதா. சரியா? 16வது 16வதுக்கு விட 2. அல்லாஹும் மஸ்கினா கைசன் முகீசன் முரீஅன் முரீஅ. பாருங்க, நாஃபிஅன் எடுத்தது பயனுள்ள. ரைட். அப்ப இந்த துவாக்களை நீங்க பாடமாக்கணும். அப்ப முகீசன் நாஃபிஅன் என்பதுதான் இதற்கு சரியான விட. 16க்கு விட 2. சரி. அப்ப 12ஆம் ஆண்டு புத்தகத்தில் இருக்கின்ற துவாக்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. துவாக்கள் இருக்குது, அஸ்கார்களும் இருக்கும். அஸ்கார் பாத சலாத், தொழுகைக்கு பிறகு உள்ள சில துவாக்கள் அங்கு படங்களோடு தரப்பட்டு, இது குறிப்பாக மழை பொழிகின்ற போது, மழை பொழிந்த பிறகு, மழை பொழிகிறதுக்கு முன்னால கேட்கப்படுகின்ற 3 பிரதான துவாக்கள் அங்கு தரப்பட்டிருக்கின்றது. அதே போன்றே தூங்குகின்ற போது, தூக்கத்திலிருந்து எழும்புகின்ற போது ஓதுற துவாக்கள், சின்ன சின்ன துவாக்கள் தான். அதுகளை கொஞ்சம் பாடமாக்கிக்கோங்க. அதே நேரம் அந்த துவாக்கள் எந்தெந்த சந்தர்ப்பத்துல ஓதுகின்ற விஷயத்தையும் தெரிந்து கொண்டா சரி. முனாசபத்தின் துவா, இந்த துவா எந்த சந்தர்ப்பத்தில் ஓதப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது. கடந்த காலங்கள்ல 2 வருடங்கள்ல 2 வித்தியாசமான கேள்விகள் நாங்க பார்க்கணும். சரி. அப்ப 16க்கு விட 2. 17வதுக்கு விட இங்க பாருங்க,
முத்தராதிஃபா அல் கலிமா அல் முத்தராதிஃபா கலிமா அல் முத்தராதிஃபா. அப்ப முர்தஃபிஅத்துன் என்றால் உயரமானது. நான் டெஸ்டுக்கு அர்த்தம் சொல்லுங்க. ஆலியத்துன் ஒத்த அர்த்தம் சொல்லிட்டேன். முர்தஃபிஅத்துன் முஅன்னஸ் பெண்பால் இருக்குது. முர்தஃபிஉன் ஆலின் ஆலியத்துன். அப்ப நாஹியத்துன் என்று சொல்றது திசை, இத்திஜாஹு. நாஹியா என்றால் திசை, இத்திஜாஹு என்றால் திசை போக்கு. ஜிஹத்துன் ஜிஹான்னு சொல்ற ஜிஹா ரைட், அது இத்திஜா. ஜவ்வுன் என்று சொல்றது காலநிலை, ஜவ்வுன் தக்சுன் பா. முத்தனவ்விஅத்துன் என்று சொல்றது முக்தலிஃபத்துன் வித்தியாசமான பல்வேறுபட்ட. முத்தனவ்விஅத்துன் முக்தலிஃபத்துன் இன்னொரு சொல்றது முத்தஅத்திதத்துன் முத்தஅத்திதத்துன். ராயிஅத்துன் என்று சொல்றது கவர்ச்சிகரமானது. அல்லது பாருங்க இங்க முஜபத்துன் கண்டிக்குது, முஜபா ஆச்சரியமானது. ராயிஅத்துன் அட்ராக்டிவ் கவர்ச்சிகரமானது. அதுக்கு ஒத்த சொல் முஜபா கவர்ச்சிகரமானது, சரி ஆச்சரியமானது. அப்ப இது விட நாலாவது தான் விட. முதலாவதுக்கு ஹா, ரெண்டுக்கு ஜீம், மூன்றுக்கு பா, நாலுக்கு அலிஃப், ஐந்துக்கு தால். சரியா? ஹா ஜீம் பா அலிஃப் தால். அப்ப இந்த விடைகளை பாருங்க, இந்த மூன்றுலயுமே முதலாவது ஹா வந்தீங்க. சரியா? அடுத்தது ஜீம் வந்திக்குது. இது ஒன்றுல ஜீம் வந்திக்குது, பா வந்திக்குது. ரைட். அப்ப இந்த இப்ப நீங்க ஒரு 3-4 விடிய பார்க்கணும். 3-4 விடிய பார்த்துத்தான் ஒரு விடிய தெரிவு செய்ய வேண்டும். என்றால் எல்லாம் கிட்ட கிட்ட நெருக்கமான விடைகளாக இருக்குது. அப்ப நீங்க இப்படி மார்க் பண்ணிக்கொண்டா சரி, உங்களோட பேப்பர்ல மார்க் பண்ணிட்டு நீங்க விடைத்தால சரியான விடையை மட்டும் மார்க் பண்ணிக்கொண்டா சரி. அப்ப இது கலிமா முத்தராதிஃபா, ஒத்தகருத்து சொல். அல் முராதிஃபான்னு சொல்லுவாங்க. அல் கலிமத்துல் முத்தராதிஃபான்னு வரும், அல்லது அல் கலிமத்துல் முராதிஃபா என்று வரும். அது இங்க 2 குழுமங்களாக தரப்பட்டு ஒரு தொகுதி கேட்கப்பட்டிருக்குது. அப்போ ஒத்தகருத்து சொல் தெரிந்திருக்க வேண்டும். சரி. அப்ப இதுல பெரும்பாலும் நீங்க எல்லாமே முஅன்னஸ தந்தீங்களா, பெண்பால தந்தீங்குது. சரி. அடுத்தது 18 ஜும்லாவை மாத்துறது. ரைட். சர்ஃப், சர்ஃப் பாடம். ரைட். تقتصر فوائد العمل التطوعي على تحسين الصحة البدنية ومكافحة الاكتئاب. تحويل الجملة السابقة إلى أسلوب النفي يقول. கேள்வி என்ன? உஸ்லூபு நஃப். அப்ப முஸ்பத்தான வசனம் நஃபியாக மன்ஃபியாக மாற்ற வேண்டும். இக்தஸர அலாண்டால் சுருங்கி இருக்கின்றது. தக்தசிரு ஃபவாயிதுல் அமலி ததவ்வுஇ. அல் அமலு ததவ்வு என்றால் தொண்டு பணி, தொண்டு செயல். சரியா? அதாவது இந்த கூலிகளும் எதிர்பார்க்காம செய்கின்ற அந்த செயற்பாட்டுக்குனால அல் அமலு ததவ்வுஇ என்று சொல்லுவோம். சரியா? தொண்டு பணி அல்லது தொண்டு செயல்களோட பயன்பாடுகள் சுருங்கி இருக்கின்றது. எதில்? அலா தஹ்சீன் ஸிஹத்தில் பதனிய. ஒன்று தன்னோட உடல் ஆரோக்கியத்தை அழகுபடுத்துறது, மெருகூற்றத்திலையும், முகாஃபஹத்தில் இக்திஆப் மன அழுத்தத்தை எதிர்ப்பது. முகாஃபஹான்றது எதிர்க்கிறது. சரியா? அப்ப இங்க பாருங்க, உடலியல் ஆரோக்கியத்தை மெருகூட்டுவதிலையும் மன அழுத்தத்தை எதிர்ப்பதிலையும் தொண்டு செயலின் பயன்பாடுகள் சுருங்கி இருக்கின்றது. அதாவது தொண்டு பணியிட பயன்பாடுகள் 2 சொல்றாங்க. கேள்வி என்னென்றால், இந்த வசனத்தை நாங்க இல்லை என்று சொல்லணும், உஸ்லூபு நஃபிக்கு மாத்தணும். இப்ப உஸ்லூபு நஃபி என்று சொன்னால், அன்பார்ந்த மாணவிகளே, நீங்க விளையும் கொள்ளணும், இந்த மா வரும். நல்லா பாருங்க, மா வரும். மா ஃபியல் மாதி வரும். மா பிளஸ் ஃபியல் மாதி. மா வந்தால் ஃபியல் மாதி. ஃபியல் மாதினால் என்ன உங்களுக்கு தெரியும்? ஃபியல் மாதினால் இறந்த கால வினை. சரியா? அல் ஃபியலுல் மாதி. மா ஃபியல் மாதி வரலாம். ஸஹப மா ஸஹப, ஸஹபத் மா ஸஹபத். சரியா? மா ஸஹபா, மா ஸஹபு அப்படியே வரும். மா ஸஹப்தும், மா ஸஹப்து, மா ஸஹப்னா அப்படியே வரும்.
ஒன்றுமில்லை. ஃபியல் மாதிய சர்ஃப் செஞ்சால் எந்த மாற்றம் இல்லாம அப்படியே வரும். அதுக்கு முன்னால மா வந்தால் அது மா அந்நாஃபியா, நஃபி, மா அந்நாஃபி. அல்லது லம் வந்து ஃபியல் முதாரி வரும். ஃபியல் முதாரி ஜஸம் செய்யும், சுகூன் மஜ்ஸூம். லம் யஸ்ஹப், ஸஹப யஸ்ஹபுன்னு தானே இருக்குது. சரியா? இந்த லம் வந்து ஃபியல் முதாரி, ஃபியல் முதாரி என்ன செய்யும்? மஜ்ஸூம், ஜஸம் செய்தால் அது நஃபி. அப்ப மாணவன் செல்லவில்லை என்பதை ரெண்டு வகையில சொல்லலாம். மா ஸஹப அத்தாலிப், லம் யஸ்ஹப் அத்தாலிபு. அதை சேர்த்தினால் லம் யஸ்ஹபி தாலிபுன்னு சொல்லலாம். லம் யஸ்ஹப் அத்தாலிபு சேர்த்து வாசிக்கின்ற போது இல்திகா உஸ்ஸாக்கினை லம் யஸ்ஹபி தாலிபு. மா ஃபியல் மாதி மா அந்நாஃபியா அல்லது லம் ஃபியல் முதாரி மஜ்ஸூம், அப்ப அது நஃபி. அது ரெண்டே வேலை கூட சரி. நீங்க நஃபி உஸ்லூபு நஃபின்னு சொன்னால் அதுதான் மா அல்லது லம் தான். அப்ப இது விட வரும். இந்த ரெண்டையும் வச்சு நாங்க பார்க்கின்ற போது சரியா, முதலாவது விட வராது என்றால் இங்க தக்த சிறுன்னு வந்தீங்குது. சரியா? அப்ப மக்தசரத்து வரும் இந்த இடத்துல. சரியா? மக்தசரன்னு வந்தீங்குது. தக்தசிறு ஃபியல் மாதி முஅன்னஸ். ஃபவாயிதுன்றது குல்லு ஜம்மி முஅன்னஸ், அரிணை பன்மை. எனவே இக்தசர். அப்ப இது பில. லன் தக்தசிர வராது. லம் தக்தசிர், லம் தக்தசிர். لم تقتصر فوائد العمل التطوعي على تحسين الصحة البدنية ومكافحة الاكتئاب. இதுல பாருங்க, இதுல லம் தக்தசிர் தான் மிகச் சரியான. மக்தசரத் ஃபவாயித் என்று இங்க பாருங்க, இங்க மக்தசரத் வந்தீங்குது. இங்க சிக்கல் என்னன்னா இது சிக்கல் ஆயிடுச்சு. ஃபவாயிதுன்றது பில. ஃபாயிதத்துன் ஃபவாயித் ஹம்ஸா தான் வரும், ஐன் வரையலாம். அல்லது இந்த இது சரி, மக்தசரத் ஓகே, அது சரி. இங்க ஃபாயிலாக வந்திருக்கின்ற ஃபவாயிதுல் அமல் என்றதுல இந்த ஐன் வந்து கருத்து பிள்ளை, எழுத்து பிள்ளை. சரியா? ஓகே. அப்ப இங்க உஸ்லூபு நஃபிக்கு விட அது 18க்கு 18க்கான விட லம் தக்தசிர், லம் தக்தசிர். ரைட். ரெண்டாவது விஷயத்தை நான் சொல்லணும் இந்த இடத்துல. இந்த லன்னும் நஃபி தான் மறுக்கிற, அறவே இல்லை என்று சொல்றதுதான். லன் தக்தசிரேண்டு வரும். லன் வந்தால் அதே அதவாத்து நஸ், அதுவும் அறவே இல்லை என்று சொல்றதுதான், நஃபி தான். ஆனா இதுல சிக்கல் ஒன்று இருக்கிறது என்றால் அல்லா தஹ்சீன் இந்த இங்க இந்த சிஹால ஃபிலே ஒன்று இருக்குது பாருங்க. சிஹத்துல் பதனியா இது முதாஃப் முதாஃப் இலைஹி அல்ல, இது சிஃபா மௌசூஃப் அஸ்ஸிஹத்துல் பதனியா. அதாவது இங்க வந்து அலா தஹ்சீன் சிஹத்தில் பதனின்னு வந்தீங்கன்னா சரி. இந்த வசனமும் நாஃபியா தான். ஆனா இங்க பின்ன நஹு பிழை ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கணும். இதுல நஹு பிழை தான் இருக்குது. நஹு பிழைன்னு சொன்னா சொல் பிழைங்க. அப்ப இதுல மிகச் சரியானது எது? லம் தக்தசிர் ஃபவாயிதுல் அமலி ததவ்வுஇ அலா தஹ்சீன் சிஹத்தில் பதனியதி வ முகாஃபஹத்தில் இக்திஆப். அப்ப இங்க அலிஃப் லாம் வராதால் இந்த வசனம் பிழை. சரியா? மிக நுணுக்கமாக பார்க்கணும். பாருங்க, இங்க மா லன் லம் மாவை பார்க்கிற மாதிரி, அதுக்கு பிறகு வருகின்ற ஃபியலை பார்க்கிற மாதிரி சொல்களையும் எழுத்துக்களையும் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இதை கேள்வியில் இருக்குது. அப்ப மிக நுணுக்கமான சில விஷயங்கள் இருக்கு. நகுண்டாவே நுணுக்கம்தான், நஹ்வுண்டாவே நுணுக்கமானது. சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் அறியறதா நஹு. ரைட். ஓகே. 19வது கேள்வி. இம்லா இல் ஃபராகாத் ஃபில் ஜுமலில் ஆத்தியத்தி லித்தர்தீப் ஸஹீஹ். சரியான ஒழுங்குல கீழ்வருகின்ற வசனங்களில் காணப்படுகின்ற இடைவெளிகளை நிரப்புக. தஹ்வீலுல் ஜும்லத்தி ஸாபிகா இலா உஸ்லூபின் நஃப். இது வராது, தஹ்வீலுல் ஜும்லான்னு வராத பிள்ளையோண்டிங்குது. இதை கேள்வி உள்ளது. இதை வெட்டுங்க. இம்லா இல் ஃபராகாத் ஃபில் ஜுமலில் ஆத்தியா லித்தர்தீப் ஸஹீஹ், இதான் கேள்வி. இது வராது. சரி. என்ன? உரீது அன் அஃப்தஹ,
அது ஒன்றுமில்லை. இது வந்து லஃபுல் முஃப்ரதாத் கலிமா சொற்கள் லஃப்ல சரியான சொல்ல தெரிவு செய்யும். ஒவ்வொரு பாடத்திலையும் வருகின்ற சொற்கள். சரியா? 19வது கேள்விக்கு விட நாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம் இல்லையா? முதலாவது பாருங்க, உரிது அன் அஃப்தஹ ஹிசாபன் ஃபில் பங்க். முதலாவது ஹிசாபன். அப்ப ஹிசாபன் சொன்னால் விட வந்து 1 அல்லது 4, 2 ஒன்று. வங்கியில் ஒரு கணக்கை நான் திறக்க வேண்டும், திறக்க விரும்புகிறேன். வாசிப்பை நான் நேசிக்கிறேன், விரும்புகிறேன். லா சியமா அர்-ரிவாயாத்தி, குறிப்பாக நாவல்களை. இங்க ரிவாயத்தும் ரிவாயாத் என்று சொன்னால் என்ன கருத்து? ரிவாயத்தும் ரிவாயாத் நாவல்கள், நவல்ஸ். சரியா? இப்ப இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்குது யஹ்யா சின்வார், ஹமாஸ் இயக்கத்துல தலைவர், அண்மையில ஷஹீதாக்கப்பட்டார். அவரோட ஒரு நாவல் ஒன்று இருக்குது. அவர் சிறையிலிருந்து எழுதின ஒரு நாவல், ரிவாயத்துல் கரன்ஃபுல், ஷவுக் வல் கரன்ஃபுல். ஷவுக் வல் கரன்ஃபுல், கராம்பும் முள்ளு கரண்டி அல்லது முள் என்ற அந்த தலைப்பில் இருக்கின்ற அந்த நாவல். அதுக்கு ரிவாயத்து ஷவுகி வல் கரன்ஃபுல். உஹிப்புல் கிராஅத லா சியமா அர்-ரிவாயாத், வாசிப்பை நான் நேசிக்கிறேன். லாசியமான குறிப்பாக, இந்த லாசியமான சொல் தெரிந்திருக்கிறது. சரியா? இது ரிவாயத்துல வருகிறதா? குறிப்பாக நாவல்கள் வாசிப்பதை விரும்புகிறேன். நாவல்கள் வாசிப்பதை லாசியமல் கிராஅத் ரிவாயாத்தி. كنت أحد المشاركين في الرحلة إلى حديقة الحيوانات. 13ஆம் ஆண்டு புத்தகத்துல ரிஹ்லத்துன் இலா ஹதீகத்தில் ஹயவானாத் என்ற அந்த அறிக்கையோடு சம்பந்தப்பட்ட பாடத்துல வருகின்ற ஒரு வசனம். குன்து அஹதல் முஷாரிகீன ஃபிர் ரிஹ்லா இலா ஹதீகத்தில் ஹயவானாத். ஹதீகத்துல் ஹயவானாத் என்றால் என்ன? ஜூ, மிருகக்காட்சி சாலைக்கான சுற்றுலாவிலே கலந்து கொண்டவர்களுள் ஒருவராக நான் இருந்தேன். குன்து அஹதல் முஷாரிகீன். அப்ப அஹத் விட வந்து ஒன்றுதான். சரி, சரியா? விட வந்து ஒன்று. அடுத்தது என்ன வசனம்? அடுத்து பாருங்க, சதசிலு கல் பிதாகத்து மஅ ரக்மிஹா அஸ்ஸர்ரி. பிதாகனால் கார்ட். சரியா? அந்த பேங்க் கார்டு இருக்கிற விசா கார்டு அல்லது டெபிட் கார்டு என்ற மீக சதசிலு கல் பிதாகத்து, அந்த கார்டு உன்னை வந்தடையும் வந்து சேரும். மஅ ரக்மிஹா அஸ்ஸர்ரி. அர்-ரக்மு ஸிர்ரி என்று சொன்னால் பாஸ்வேர்ட், ரகசிய இலக்கம். அதன் இரகசிய இலக்கத்துடன் அட்டை உன்னை வந்தடையும், வந்து சேரும். அப்அஸு இலைக்கும் அஜ்மல் அத்தஹானி பிமுனாஸபதி ஈதில் ஃபித்ரில் முபாரக். நோன்பு பெருநாளை முன்னிட்டு அழகான வாழ்த்துக்களை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன், எத்தி வைக்கிறேன், சொல்லிக் கொள்கிறேன். அப்அஸு இலைக்கும் அஜ்மல் அத்தஹானி. தஹ்னிஅத்துல் தஹானி என்றால் வாழ்த்துக்கள். அப்ப பாருங்க, இது அந்த லஃப் முஃப்ரத் கலிமாவோடு சம்பந்தப்பட்டது. மிக பொருத்தமான இந்த வசனத்துக்கே உரிய சொல்ல நீங்க என்ன செய்யணும்? விடைகள்ல இருந்து தெரிவு செய்ய வேண்டும். இந்த வசனங்கள் நம்மளோட புக்ல இருக்குது. இந்த எல்லா வசனங்களும் நம்மளோட புக்ல இருக்குது. புக்குக்கு வெளியே, சிலபஸுக்கு வெளியே எதுவுமே இல்லை. சரியா? 20வது பாருங்க, அல் கலிமத்து இலா மா முதகவ்வனத்தும் மினத் தர்கீப். சரியா? இதுல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று வந்திருக்குது. அவங்களோட பாஸ் பேப்பர் எப்படி இருக்கிறோ தெரியாது. இதுல வரணும் விட வந்து இலாமா வரல, இந்த அலிஃப் இலாம அதை மாத்தி கொடுங்க. எழுதிட்டேன எப்படி வரணும்? இலாம, அதாவது இப்படி வரணும். இலாம. சரியா? அல்லது இப்படி வந்து சொல்லணும், இலாம. இந்த அலிஃப் வரப்படாது. இலாம என்ற சொல் எதிலிருந்து உருவாகுது? இது வந்து ஹர்ஃபுல் ஜர் பிளஸ் மா இஸ்திஃபாமியா என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. ஹர்ஃபுல் ஜரோட இந்த மா வார, இந்த மா நாங்க ஏற்கனவே பார்த்த மா அன்னாஃபியா மாதிரி இந்த மாக்கு சொல்ற மா இஸ்திஃபாமியா. சரியா? மா ஹாதா மஸ்முக மாற அந்த மா இஸ்திஃபாமியா கேள்வி.
வட் என்னன்னு சொல்றது. அப்ப இது வந்து எப்படி வரும் என்றால் இலாம் என்றது நாலாவது இலா சஹமா. இந்த இலாவையும் இந்த மா இஸ்திஃபாமையும் சேர்த்தினா இந்த மால இருக்கின்ற அலிஃப் நீக்கப்படும். அது சொல்லுவாங்க இதா தஹலத் மா இஸ்திஃபாமியா அலா ஹுரூஃபில் ஜர்ரி உஸிஃபத்தில் அலிஃபு ஃபில் மா அல் இஸ்திஃபாமி. அதாவது ஹர்ஃபுல் ஜர்ரோட மா இஸ்திஃபாமியா நுழைந்தால் இந்த மால இருக்கின்ற இந்த அலிஃப் என்ன செய்யப்படும்? நீக்கப்படும். எனவேதான் இலா சஹமா இலாமண்டு வரும். இப்படித்தான் வரும், இலாம அல்லது இலாம. இலாமாவல்ல இலாம. சரியா? அப்ப அந்த இலாமோட விரிவாக்கம், அந்த தர்கீப் என்ன? இலா சஹமா அலா சஹமா அலாம, அலா சஹமா அலாம, ஃபீ சஹமா ஃபீம, பி சஹமா பிம, பி சஹமா பிம. அப்படித்தான் அது இருக்கு. சரியா? அப்ப நீங்க என்ன படிக்கணும்? அதாவது ஹுரூஃபுல் ஜர்ரோட மா இஸ்திஃபாமியா என்ற அந்த சட்டத்தை படிங்க. சட்டத்துல சுருக்கம் ஹுரூஃபுல் ஜர் இடைச்சொற்களோட மா இஸ்திஃபாமியா நுழைந்தால் மால இருக்கின்ற அலிஃப் நீக்கப்படும். வாசிக்கின்ற போது இலாம அலாம பிம பீம. சரியா? என்று நாங்க சொல்லுவோம். அதே போல இன்னொன்று இருக்குது மின், அடுத்தது அன். மின் அன் என்ற அந்த ஹர்ஃபுல் ஜர்ரோட மா சேர்ந்தால் அது என்ன செய்யப்படும்? இதுதான் மின் சஹமா மிம்ம, அன் சஹமா அம்ம, அம்ம யத்தஸாஅலூன், அன் சஹமா மா இஸ்திஃபாமியா அம்ம, மின் சஹமா மிம்ம என்று மாறும். சரியா? ஓகே. அப்ப இது ஹர்ஃபுல் ஜர் பிளஸ் மா இஸ்திஃபாமியாவோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. சரி, 21வது கேள்வி. அன்தும் துசஜ்ஜிலூன ஃபீ தஃபாத்திரிக்கும் இதா இஸ்தப்தல்தும் ஹாதிஹில் ஜும்லத பிஸீகத்தில் முஅன்னஸ் ஃபயகூனுல் இக்தியார். கேள்வி என்ன? அன்தும் துசஜ்ஜிலூன ஃபீ தஃபாத்திரிக்கும், நீங்கள் உங்களுடைய கொப்பிகளில் பதிகின்றீர்கள், எழுதுகின்றீர்கள். சஜ்ஜல் என்றால் ஒன்று பதிந்தான், எழுதினான். சிஜில்லு என்றால் டாப்புக்கு நாங்க சொல்றது ரெஜிஸ்ட்ரேஷன். இப்ப இதஸ்தப்தல்தும் பாருங்க, இப்ப இந்த கேள்வி பாருங்க. இதா ஹவ்வல்தும் உண்டு வரலாம், இதா கய்யர்தும் உண்டு வரலாம். இங்க இதஸ்தப்தல்தும், இதஸ்தப்தல்த அல்லது இதஸ்துபுதிலத்னு சொல்லுவோம். இதஸ்தப்தல்த ஹாதிஹில் ஜும்லா, இந்த வசனத்தை நீ மாத்தினால் பிஸீகத்தில் முஅன்னஸ், பெண்பால் வடிவத்துக்கு மாத்தினால் பயப்போல் இக்ததா. அப்ப இங்க வந்து அன்தும்ன்றது அன்தும் என்று வரும் மாலோட. அப்ப அன்தும் என்று வந்தால் எல்லாம் மாறும், 3 இடத்துல மாறும். சரியா? அன்துன்ன மாறும், அதுக்கு பிறகு வருகின்ற ஃபியல் முதாரி மாறும், இங்க கும்ன்றது மாறும். 3 இடங்கள்ல நாங்க என்ன செய்யணும்? முதக்கர முஅன்னஸாக மாற்ற வேண்டும். ரைட். அப்ப 21வது விடைய நாங்க பார்ப்போமே. முதலாவது விட சரியா? அன்துன்ன யுசஜ்ஜில்ன ஃபீ தஃபாத்திரிகுன்ன. யுசஜ்ஜில்னு வரையல, ஏன்னா இது காயிப் இருக்குது. இது அன்துன்னன்றது முகாத்தப், முன்னிலையில இருக்குது. அப்ப யுசஜ்ஜிலு யுசஜ்ஜிலானு யுசஜ்ஜிலூன துசஜ்ஜிலு துசஜ்ஜிலானு யுசஜ்ஜில்ன, அவர்கள் பெண்கள் எழுதினார்கள். அப்ப இங்க நீங்கள் தானே இருக்குது, அப்ப வராது. ரெண்டாவது அன்துன்ன துசஜ்ஜில்ன ஃபீ தஃபாத்திரிகுன்ன, இதுதான் சரி. அன்துன்ன, அன்தும்ன்றது அன்துன்ன, துசஜ்ஜிலூன துசஜ்ஜில்ன, துசஜ்ஜிலானி பாருங்க, துசஜ்ஜிலானி துசஜ்ஜில், துசஜ்ஜிலு துசஜ்ஜிலானி துசஜ்ஜிலூன, துசஜ்ஜிலீன துசஜ்ஜிலானி துசஜ்ஜில்ன, துசஜ்ஜிலீன துசஜ்ஜிலானி துசஜ்ஜில். சரியா? அது போல எப்படி வர்றது? அன்துன்ன துசஜ்ஜிலூன ஃபீ, அன்துன்ன துசஜ்ஜிலூன என்று வரையலாது இல்ல, அன்துன்ன துசஜ்ஜிலீன் என்று வராது. இது வந்து அன்தி துசஜ்ஜிலீன் என்று தான் வரும். சரியா? இது முஃப்ரத். மிக சரியானது இது அன்துன்ன துசஜ். அப்ப இது ஒன்றும் இல்லை. நீங்க அஃஆல் ஹம்ஸா சர்ஃப்ல அது தெரிஞ்சிருந்தா சரி, அல்லது சர்ஃப் தெரிஞ்சா சரி.
சஜ்ஜல யுசஜ்ஜிலுக்கு சர்வ் செஞ்சா சரி. அடுத்தது இப்ப அன்துன்ன்றது லேசு. இதை மாத்தினா சரி. எங்க உங்களுக்கு தெரியுமே, இது தமீர் முத்தசில். காக்குமாக்கும் கீக்குமா குன்ன, அவ்வளவு. சரி. அப்ப இது இஸ்தபுதல என்ற சொல் கையற ஹவ்வலோட கருத்தை மாத்தினான். ஓகே. அப்ப ரெண்டாவது விட சரியா. 22 22 மஜ்மு அத்து அலிஃப் மஜ்மு அத்து பா இங்கு தரப்பட்டது. நாங்க இத أوصلت بين مجموعة ألف ومجموعة باء فتكون الإجابة الصحيحة. நாங்கள் என்ன செய்யணும்? இப்ப நாங்க இணைக்க வேண்டும். லா தகுன் ககிம்மத்தில் ஜபல். சரியா? இதெல்லாம் அவரோட புக்ல வர விஷயங்கள். லா தகுன் ககிம்மத்தில் ஜபல். ரைட். தரன்னாச சிகாரா. மலை உச்சியை போன்று நீ இருக்காதே. லா தகுன் கிம்மத்துல் ஜபல் என்றால் மலை உச்சி, டொப். மலை உச்சியை போன்று நீ இருக்காதே. தரன்னாச சிகாரன். அந்த மலை என்ன செய்யும்? மலை உச்சியை செய்யும் மக்களை சிறியவராக அது காணும். இங்க தரான்றது என்ன? கிம்மத்துல் ஜபல் தரன்னாச சிகாரன். மனிதர்களை சின்னவர்களாக. மலை உச்சியிலிருந்து மனிதர்களை பார்த்தா எப்படி இருக்கும்? சின்னதானே விளங்கும். அப்ப அப்படி நீ பெரியாரா நினைச்சு கொள்ளாது. மனுஷர்களை நீ இழிவாக பார்க்க, சின்னதாக நீ பார்ப்ப என்றுதான் சொல்ல வர. ஜபலி தரன்னாச சிகாரன். மனிதர்களை சிறியவர்களாக பார்க்கின்ற மலை உச்சியை போன்று நீ இருந்துடார். மன் ஹஃபர ஹுஃப்ரதன். சரியா? மன் ஹஃபர ஹுஃப்ரதன். சரி. லில் கைரி வகஅ ஃபீஹா. பிறருக்கு யாரு குழி தோன்றாரோ அதிலே அவர் விழுந்து விடுவார். தன்வினை தன்னை சுடும். மன் ஹஃபர ஹஃப்ரதன். ஹஃபரன்னா தோன்றது. மன் ஹஃபர ஹுஃப்ரான்னு சொல்லுவாங்க. லில் கைர், பிறருக்காக யார் குழி வெற்றாரோ, குழி தோன்றாரோ, வகஅ ஃபீஹா. வகஅ ஃபீனால் அதிலே அவர் விழுந்து விடுவார். அஸ்ஸிமாருல் ஹுல்வா. சரியா? இனிமையான பழங்கள், இனிப்பான பழங்களுக்கு தானே. இனிப்பான பழங்கள் மின் துராபில் அர்த். பூமியின் மண்ணிலிருந்து பெறப்படுகின்றது. அல் ஹவுஃபு அதுவுன் கத் யம்னஉல் மர்அ அனித் தகத்தும். பயம் என்பது எதிரியாகும். கத் யம்னஉ, சில வேளை அது தடுக்கும். ஃபியல் முதாரிக்கு முன்னால கது வந்தால் சில வேளைன்னு கருத்து. கத் யம்னஉல் மர்அ அனித் தகத்தும். முன்னேற்றத்தை வெட்டும் மனிதனை அது சில வேளை தடுக்கும். மர்உன் என்றால் இன்சான். அல் ஹவுஃபு அதுவுன், பயம் என்பது எதிரி, சில வேளை அது முன்னேற்றத்தை விட்டும் மனிதனை தடுக்கும். குலில் ஹக்க வ இன் கான அலைக்க. உனக்கு எதிராக இருந்தாலும் உண்மையை சொல். குலில் ஹக்க வலவ் கான முர்ரான்னு சொல்லுவாங்க. கசப்பாக இருந்தாலும் உண்மையை சொல். இங்க குலில் ஹக்க வ இன் கான அலைக்க. அப்ப இதெல்லாம் என்ன? அந்த சின்ன சின்ன பழமொழிகளோடு சம்பந்தப்பட்ட உங்களோட புக்கில் வர விஷயங்கள் தான். புக்கில் வராத ரெண்டு ஒன்று மீது. இது உங்களுக்கு பரிச்சயமான விஷயம். அப்ப இங்க ரெண்டு குழுமத்தையும் இணைக்கணும். மூணாவது விட சரி. 22க்கான விட 3. சரியா? தால், ஜீம், ஹா, அலிஃப், பா. தால், இரண்டாவதுக்கு ஜீம், மூன்றாவதுக்கு ஹா, நாலாவதுக்கு அலிஃப், அடுத்தது பா. ஓகே. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் 23. 23வது கேள்வி. أين المجموعة التي فيها الكلمة الغريبة عن غيرها. இந்த கேள்வி அந்த தனாசுப்பு தாமுண்டு வார கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா வந்தீங்க. நீங்க கடந்த கால வினாபத்திரங்கள் எடுத்துக்கொண்டால் தனாசுப்பு தாமுண்டு ஒரு கேள்வி. முழுமையான பொருத்தப்பாடு இருக்கின்ற தொகுதியை தெரிவு செய்க என்று வார கேள்வி இப்படி வந்தீங்க. ஐன் அல் மஜ்மூஅத் அல்லதி ஃபீஹல் கலிமத்துல் கரீபா அன் கைரிஹா. ஐன் அல் கலிம் மஜ்மூஅத், குழுமத்தை அடையாளப்படுத்துக. அல்லதி ஃபீஹா, அந்த குழுமத்தில் இருக்குமா. அல் கலிமத்துல் கரீபானால் வித்தியாசமான சொல், பொருத்தமில்லாத சொல். சரியா? அன் கைரிஹா, அடுத்ததை விட்டும் அந்நியமாக இருக்கின்ற, வித்தியாசமாக இருக்கின்ற சொல் இருக்கின்ற குழுமத்தை தெரிவு செய்யும்.
பார்ப்போம். பத்லா, பத்லா என்றால் கோட் அல்லது ஸ்வீட்டர். கமீஸ் சட்டை, புஸ்தான் ஸ்கர்ட் பெண்கள் அணிகின்ற ஆடை. தன்னூரா என்று சொன்னாலும் ஆடை, இட்ஸ் ஸ்கர்ட். ரைட். அப்ப இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில மலாபிஸோடு சம்பந்தப்பட்டது. ஆண்கள் பெண்கள் அணிகின்ற ஆடைகள். பத்லா என்றால் கோட், கமீஸ் என்றால் ஷேப், புஸ்தான் என்று சொல்றது என்ன சட்டை, பெண்கள் அணிகின்ற அந்த கவுனா. அடுத்தது தன்னூரா ஸ்கர்ட். சரி, அது எல்லாம் பொருத்தமாகி தனாசுக் தாமில் எல்லாம் பொருத்தம். சரி, ரெண்டாவது பார்ப்போம். ரெண்டாவது என்ன? ரெண்டாவது ஹூன்றது ஒரு வகையான பழம். சரியா? சரி, சரி மாய்தானது, ஆனா கொஞ்சம் பெருசு, சிவப்பு கலர்ல இருக்கும். ஹும்மசராண்டால் பெயாஸ்கான், அதுவும் பழம், ஃபாக்கிஹம். சலாத்தா, சலாத்தான்னு சொல்றது இந்த மரக்கறிகளோடு சம்பந்தப்பட்ட செலக்ட். மிஷ்மிஷ்ன்றதும் ஒரு வகையான சின்ன காய், சரி காய் மாதிரி தானே. மிஷ்மிஷ், ஹும்மசரா, ஹூ, ஃபாக்கிஹா. இந்த சலாத்தா, சலாத்தான்னு சொல்றது செலக்ட்ன்றது அது நீங்க தெரியும். ஹியார், வெங்காயம், டமாட்டி எல்லாம் போட்டு செய்யற செலக்ட். அப்ப இது செட் ஆகாது என்றால் இதெல்லாம் பழம், இது குதுரவாத்தோடு சம்பந்தப்பட்டது சலாத்தா. அப்ப இதான் விட, இதான் விட வரணும். பாப்பா இதுல என்ன? சல்லாஜா ஃப்ரிட்ஜ், ஃபுர்னுன் அவன், சஹ்னுன் சஹன், மில் அக்கா கரண்டி. அப்ப எல்லாமே பொருத்தம் தானே, எல்லாமே அந்த ஆலாத்துல் மத்பஹ், கிச்சன்ல சமையலர் இருக்கின்ற பொருட்கள். ஃப்ரிட்ஜா இருக்கலாம், அவனாக இருக்கலாம், சஹன் நாங்கள் சாப்பிடுகிற சஹனாக இருக்கலாம், சஹ்னும், மில் அக்கா ஸ்பூன் கரண்டி. அப்பெல்லாம் அது பொருத்தமாகும். ஹலீப் பால், ஷாய் பிளேண்டி. சரியா? அடுத்தது என்ன? ஜிப்தா, ஜிப்தான்றது நெய். முரப்பா ஜேம், இதுக்கு நாங்க பால் கட்டின்னு சொல்றது சீஸ், சீஸ். சரியா? முரப்பா ஜேம் இதெல்லாம் சாப்பிடுகின்ற பாலோடு சம்பந்தப்பட்டது, குடிக்கின்ற சாப்பிடுகின்ற. அப்ப இதெல்லாம் தனாசுக்கிக்குது. அப்ப எதிர்ப்பில, எதிர்ப்பில இதுல சலாத்தா வராது. அப்ப ரெண்டாவதுதான் சரியான விட. அதாவது கலிமா கரீபா இங்க எது இருக்குது? ரெண்டாவது விடையில இந்த சலாத்தா இருக்குது. சரியா? மற்றதெல்லாம் தனாசுக்காக இருக்குது. சரி, அப்ப எத்தனாவது? 23வது. 24வது, 24வது. 25 கேள்விகளை பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் என்னமான டவுட் இருந்தா நாங்க டிஸ்கஸ் பண்ணோமே. 24வது கேள்வி. 24வது கேள்வி, மல் மஸ்ஊலியாத், மல் மஸ்ஊலியாத்து ரஈசிய்யத்து அல்லதி குன்த பிஹா சாபிகன். நீ ஏற்கனவே செய்த பிரதான பொறுப்புகள் என்ன? ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். மஸ்ஊலியத்து, மஸ்ஊலியாத். மல் மஸ்ஊலியாத்து ரஈசியா, பிரதான பொறுப்புகள் எது? அல்லதி குன்த பிஹா சாபிகன். காம் அப்படின்றால் செய்தான், மேற்கொண்டான். சாபிக்கனால் ஏற்கனவே, ஏழது. ஏற்கனவே நீ மேற்கொண்ட பிரதான பொறுப்புகள் என்ன என்றது சொல்லப்பட்டு கேள்வி யுத்ரஹு ஹாதா சுஆல், இந்த கேள்வி தொடுக்கப்படும். தரஹ சுஆல் என்றால் கேள்வி தொடுத்தான், கேள்வி கேட்டான். சஅலட கருத்து மேலே தரஹாண்டால் தூக்கி எறிந்தான், வீசினான். அப்ப யுத்ரஹு சுஆல், இந்த கேள்வி கேட்கப்படும், இந்த கேள்வி தொடுக்கப்படும். ஹீனமா போது, எப்ப? சரி, 24. அது எப்ப பார்ப்போமே. இந்த கேள்வி எப்ப கேட்பாங்களா? தஸ்ஹபு இலல் பேங்க். ஹீனமா தஸ்ஹபு, ஹீனமா தஸ்ஹபு இலல் பேங்க். ஹீனமா தஸ்ஹபு இலல், நீ வங்கிக்கு செல்லுகின்ற போது இந்த கேள்வி கேட்கணும். நீ ஏற்கனவே செய்த பிரதான பொறுப்புகள் என்ன என்று சொல்லி வங்கியில கேட்பாங்களா? வங்கியில கேட்க மாட்டாங்க. ஹீனமா தஷ்கு ஃபி மர்கஸி ஷுர்தா,
போலீஸ் நிலையத்தில் நீ முறைப்பாடு செய்கின்ற போது, ஹீனமா தஸ்ஹபு ஹீனமா தஷ்கு, ஷகா யஷ்குனால் வைத்து முறைப்பாடு செய்கிறது. ஷக்குவா முறைப்பாடு. போலீஸ்ல முறைப்பாடு செய்கின்ற போதும் இதை கேட்க மாட்டானே. அடுத்து ஹீனமா தகூமு பில் முகாபலத்தி ஷக்ஸியா, நேர்முக பரீட்சையை நீ செய்கின்ற போது, நேர்முக பரீட்சையை எதிர்கொள்கின்ற போது, அல் முகாபலத்து ஷக்ஸியா என்றால் நேர்முக பரீட்சை, இன்டர்வியூ. ரைட், இதுதான் சார், இன்டர்வியூல தான் இந்த கேள்வி கேட்பாங்க. இந்தமா துகத்திமுல் இஸ்திகாலத மினல் வதீஃபா, தொழிலிலிருந்து நீ ராஜினாமா செய்கின்ற போது, இஸ்திகால் என்றால் பதவி விலகல், தொழிலிலிருந்து பதவி விலகின்ற போது, அல்லது ராஜினாமாவை நீ முன்வைக்கின்ற போது, தொழிலிலிருந்து விலகுவதற்கான ராஜினாமாவை முன்வைக்கின்ற போது இந்த கேள்வி கேட்கப்படும். இல்லை, உள்ள இஸ்தகாலன்னு சொன்னால் ராஜினாமா செய்தான், பதவி விலகி. அப்ப எப்ப இந்த கேள்வி கேட்கப்படும்? ஏற்கனவே நீ செய்த பிரதான பொறுப்புகள் என்ன என்ற கேள்வி யுத்ரஹு ஹீனமா தகூமு பில் முகாபலத்தி ஷக்ஸியா, நேர்முக பரீட்சையை நீ செய்கின்ற போது, எதிர்கொள்கின்ற போது, பேஸ் பண்ண. உண்மையிலே இந்த இடத்துக்கு வரவனும் தகூமுன்றதை விட பொருத்தமான சொல் ஹீனமா துவாஜிஹுல் முகாபலத்த ஷக்ஸியா, இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுகின்ற போது, நேர்முக பரீட்சையை எதிர்கொள்கின்ற போதுன்னு வந்தால் மிக பொருத்தம். இந்த இடத்துல சரி, எங்களுக்கு விடதானே முக்கியம். சரி, காவல் போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, 24 25வது கேள்வி. இங்கேயும் நீங்க பொருத்தமான ஹர்ஃப் அல்லது அதாத்தை கொண்டு நிறுத்தும். அதை பார்த்து ஷர்த்து வந்தீங்குது. இதா இன் சரியா? பார்ப்போம். அக்மினில் ஜுமல சாபிகா பிக்தியாரில் மஜ்மூஅத்தின் முனாசிபா, பொருத்தமான குழுமத்தை தெரிவு செய்வதன் ஊடாக கீழ்வருகின்ற வசனங்களை முழுமைப்படுத்துக, பூரணப்படுத்துக, கம்ப்ளீட் பண்ணுங்க. 25 சொல்லிட்டு போமே. ரதீத்தும் உண்டால் இன் ரதீத்தும் பிகிஸ்மதி கஸம்துஹா பைனக்கும், இன் ரதீத்தும் பிகிஸ்மதி, எனது பிரிப்பை, நான் பிரிக்கின்ற இந்த பிரிப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், அங்கீகரித்தால், கஸம்துஹா பைனக்கும், நான் உங்களுக்கு மத்தியில் பங்கு போடுவேன். என்னுடைய பங்கீட்டை, இங்க கிஸ்மத பங்கீடுதான், என்னுடைய பங்கீட்டை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், நான் பங்கு போடுறது சரியா, நான் பங்கு போடுறதை நீங்க ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு மத்தியில நான் அதை பிரிச்சு தருவேன், பங்கு போடுது. இன் ஒன்று சொல்லுது, இன் ரதீத்தும், நீங்கள் ஏற்றுக்கொண்டால். இது உண்மையில இந்த இன்ன யூஸ் பண்ற லிஷக், சந்தேகத்துக்குரிய. இதா லித்தாக்கீத், இதாவை யூஸ் பண்றது கன்ஃபார்மாக செய்யறது. இதா ஜா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய வெற்றி வந்தால், வெற்றின்றது உறுதி, என்னன்றது சந்தேகம் சரியா. இன்ஜித்த, நீ வந்தால், ஜித்து, நானும் வருவேன், நீ வந்தால் நான் வருவேன். ஜித்து சரியா. இன்ஜித்து இலா பைத்தி ஜித்து இலா பைத்தி சரியா. நீ என் வீட்டுக்கு வந்தால் நான் வீட்டுக்கு வருவேன் என்று சொல்றது. நீ வாரது சுவர் இல்லை, அப்ப அப்படித்தான் அது. இதா ஜித்து வந்தால் நீ வாரதும் சுவர், நான் வாரதும் சுவர். அது இல்லை. லவ் ஒன்று சொல்றது, லவ் யூஸ் பண்ணாங்க. லவ் இல்ல, அதை ஷர்த் நிபந்தனை போடுற. லவ் வந்தால் லா வரும். லவ்ன்றது ஆசை வைக்கிறது, நட்பாசை. லித்தமன்னின்னு சொல்லுவாங்க. லவ் லித்தமன்னி, இன்லி தஷ்கீக், இதா லித்தாக்கீத், லவ் லித்தமன்னின்னு சொல்லுவாங்க. நட்பாசை கொள்றது சரியா. லவ் ஜித்த லஜித்து, நீ வரவணும்னு நான் ஆசைப்படுகிறேன், அப்படி இருந்தா நானும் வருவேன். லவ் ஜித்த லஜித்து, நீ வரவணும்னு ஆசைப்படுறேன், நீ வந்தால் நான் வருவேன், அப்படிதான் அந்த கருத்து வரும். ரைட், ஓகே. இங்க இதா ரதீத்தும் பிகிஸ்மதி கஸம்துஹா பைனக்கும் ஓ கஸம்துஹா பைனக்கும். ரெண்டாவது எப்படி வரும்? இதா வஜத நுகூதஹு ஃபதர்ஜஅ இலா அமல்க் சரியா. இதா வஜத நுகூதஹு, அவனுடைய நாணயங்களை, காசுகளை நீ கண்டால்,
ஃபதர்ஜஅ இலா அமல், நீ உன வேலைக்கு செல். அது இதா. மூன்றாவது, மா தத்தஹிரு மின் மாலிக் யன்ஃபஉக், இது மா மௌசூலா. மா தத்தஹிரு மின் மாலிக், உன்னுடைய செல்வத்திலிருந்து நீ சேகரிக்கின்றவை யன்ஃபஉக, உனக்கு பயனளிக்கும். மா மௌசூலா, மா மௌசூல், இது ரெண்டாவது தான் விட. மா தத்தஹிரு மின் மாலிக் யன்ஃபஉக், அப்ப இது மா மௌசூலா. மா தத்தஹிரு மின் மாலிக், உனது பணத்திலிருந்து உனது செல்வத்திலிருந்து நீ சேகரிக்கின்றவை, மா மௌசூலா, சேகரிக்கின்றவை யன்ஃபஉக, உனக்கு பயனளிக்கும். மன் சஆ ஃபில் கைரி ஃபஸஅயுஹு மஷ்கூருன், இது மன் 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 மௌசூலா, இது மா மௌசூலா, இது மன் மௌசூலா. மன் சஆ ஃபில் கைர், நன்மையான விஷயத்துல யாரு முயற்சி செய்யறாங்களோ ஃபஸஅயுஹு மஷ்கூர், அவனுடைய அந்த முயற்சி நன்றி பாராட்டத்தக்கது, நன்றிக்குரியது. மன் சஆ ஃபில் கைரி ஃபஸஅயுஹு மஷ்கூருன், நன்றி உணர்வோடு பார்க்கப்பட வேண்டியது. நன்மையான விடயங்களில் யாரு முயற்சி செய்கிறாரோ அவருடைய முயற்சியானது சரியா நன்றி பாராட்டத்தக்கது. அடுத்தது, ஐனமா தம்ஷி அம்ஷி மஅக், ஐனமாண்டா எங்கே, ஐனமா தம்ஷி, நீ எங்கெல்லாம் போறாயோ, அம்ஷி மஅக், உன்னோடு நானும் செல்லுவேன். ஐனமா, ஐனமா தம்ஷி அம்ஷி மஅக், சரியா, ஐனமா தம்ஷி அம்ஷி மஅக், நீ எங்கெல்லாம் செல்கிறாயோ அங்கெல்லாம் நான் உன்னோடு வருவேன். அப்ப ஐனமா, அப்ப இதை நீங்க இந்த பொருத்தமான அதவாத்து ஷர்த்த அல்லது மா மௌசூலாக மண் மௌசூலாக நீங்க பயன்படுத்தி வசனங்களை செய்ய வேண்டும். சரியா? ரைட், நாங்க இன்னும் 10 நிமிஷம் நினைக்குது, அதை கிளாஸை ஃபுல்லா முடிச்சுட்டே டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா? நல்லது. ஓகே, 26 நான் மிச்சம் சுலோவா தான் போறது, எல்லாரும் விளங்கிக்கிறோம்ன்றதால இந்த மாதிரி சந்தேகம் இருந்தால் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நான் இந்த முடிச்சுட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோமே. ரைட், 26வது கேள்வி. அன முத்தர்ருன் இலா இர்தியாதில் மர்கஸ் التجاري فهو المكان لمقابلة الصديق وتبادل الحديث. கேள்வி என்ன? கேள்வி என்ன? பாருங்க, إذا حولت هذه الجملة إلى صيغة الجمع فتكون الإجابة الصحيحة. ஜம்முக்கு மாத்துறது, கேள்வி ஜம்முக்கு மாத்துறது, பன்மைக்கு மாத்துறது, முஃப்ரத பன்மைக்கு மாத்துறது. அனமுத்தர்ருன், நான் வாசிக்கிறேன். அனமுத்தர்ருன், நான் நிர்பந்திக்கப்பட்டுள்ளேன். உத்துர்ர இலா, உத்துர்ர லி, நிர்பந்திக்கப்பட்டது. அனமுத்தர்ருன் இலர்த்தியாதில் மர்கஸ் திஜாரி, வியாபார நிலையத்துக்கு அடிக்கடி சென்று வருவதற்கு நான் நிர்பந்திக்கப்பட்டுள்ளேன். இர்தாத என்று சொல்றது அடிக்கடி சென்று வரும். பஹுவல் மகான், அது இடமாகும். அந்த வியாபார ஸ்தலம், வியாபார நிலையங்கள், மத்திய நிலையங்கள் அமைந்திருக்கின்றது அந்த ஒரு இடம். எதற்கான இடம்? முகாபலத்தி சதீகி வ தபாதுலில் ஹதீஸ், எங்களோட கதைகளை பேச்சுக்களை பரிமாறுவதற்கும் நண்பர்களை சந்திப்பதற்குமான இடம்தான் அந்த மர்கசு திஜாரி, வியாபார நிலையம். அப்ப இங்க அனன்றது நஹ்னுவாக மாறும், அவ்வளவுதான். சரியா? இந்த 26வது விட சரியான விட 2. நஹ்னு முத்தர்ரூன், பாருங்க, நஹ்னு முத்தர்ரூன், அன முத்தர்ரூன், அப்ப நஹ்னு முத்தர்ரூன், முத்தர்ரானி, முத்தர்ரூன, ஜம்முல் முதக்கர் சாலிம். சரியா? முதக்கர். நஹ்னு முத்தர்ரூன் இலா இர்தியாதில், அப்ப மர்கஸ் மாறிக்குது, இலா இர்தியாதில் மராகிஸ் திஜாரியா. மர்கஸ் என்ற பன்மை மராகிஸ், மராகிஸ் என்று வந்ததால் இது குல்லு ஜம்மின் முஅன்னஸ், அஹ்ரினை பன்மை, எனவே இது பெண்பாலாக மாறிக்கிறது. அல் மராகிஸ் திஜாரியா என்று மாறிக்கிறது. பாருங்க, நஹ்னு முத்தர்ரூன இலா இர்தியாதில் மராகிஸ் திஜாரியா, மர்கஸ் திஜாரி மராகிஸ் திஜாரியா முஅன்னஸாக மாறிக்கிறது. குல்லு ஜம்மின் முஅன்னஸ். ஃபஹுவ என்றது ஃபஹியவாக மாறுமே. இங்க மர்கஸ் ஃபஹுவ, மராகிஸ் குல்லு ஜம்மின் முஅன்னஸ் ஃபஹிய. மகான அமாக்கினாக மாறுது. ஃபஹியல் அமாக்கினு லிமுகாபலத்தில் அஸ்திகா,
சதீகுன் அஸ்திகா, ஹதீசுன் அஹாதீஸ். பாருங்க இது இது மஸ்தர் மாறாது, இர்த்தியாத் மாறல்ல, முகாபலா மாறாது, தபாதுல் மாறாது. பாருங்க முகாபலா மாறல்ல, ரெண்டாவது சாரி இதல்ல ரெண்டாவது இல்லையா? பாருங்க முகாபலா மாறல்ல, தபாதுல் மாறல்ல, இர்த்தியாத் மாறல, மற்றெல்லாம் மாறல. அப்ப 26க்கு பாருங்க பன்மைக்கு மாத்துறது லேசி. نحن مضطرون إلى ارتياد المراكز التجارية فهي الأماكن لمقابلة الأصدقاء وتبادل الأحاديث. முதலாவதுல என்ன பிள்ளை? நஹ்னு முத்தர்ரூன், சரி. இங்க மர்கஸ் திஜாரி மாறல்ல, மகான் அமாக்கினாக மாறல்ல, அவ்வளவுதான். நீங்க மூணாவது என்ன பிள்ளை? ஹும் முத்தர்ரூன் வரையலாதே முன்னிலை, சாரி இது தன்மை. ஆனா நஹ்னுன்றது தன்னிலை, அதாவது நான் நாங்கள். ஹுவன் வந்தா ஹும்முன் வந்து, ஆனா வந்தா நஹ்னு வரணும், ஹும் வரையலாது. எங்க பாருங்க இந்த இடத்துல ஹும் தம்பில, மத்த எல்லாம் சரி. இங்க ஹுன்னேம் வரையலாது, ஹுன்னேம் வரையலாது, காயிப் அல்லே. அப்ப நீங்க சர்ஃபுல காயிப் முகாத்தப் முத்தகல்லிம் இருக்குதுனா, முன்னிலை சரி, படற்கை, முன்னிலை, தன்மை. காயிப் என்றால் படற்கை. ஹுவ ஹுவ ஹிய, ஹுவ ஹிய என்று வாரதீங்க அது காயிப். அந்த அந்தீந்து வாரதீங்க அது முகாத்தப். அன நஹ்னு வாரது முத்தகல்லிம். அப்ப அன வந்தால் நஹ்னு, ஹுவ வந்தால் ஹும், ஹிய வந்தால் ஹுன்ன, அந்த வந்தால் அந்தும், அந்தி வந்தால் அந்தும். அப்ப ஹுன்னேம் வர இயலாது, நேம் வர இயலாது. அப்ப இங்க சீரத்துல் ஜம் எது? ரெண்டாவது விடையா? சரி, 26க்கு ரெண்டாவது விடை. 27 பா, 27. إن مسلمي سريلانكا يلعبون دورا أساسيا في ترسيخ أسس التعايش السلمي في المجتمع. إذا قونت سؤالا لهذا القول فيكون الاختيار. இந்த வசனத்தை கேள்வியாக மாத்துறது இதான் கேள்வி. இதா கௌவன்த சுஆலன், தக்வீனு சுஆல், கேள்வியை உருவாக்குதல். இதை இதா கௌவன்த சுஆலன் லிஹாதல் கௌல், மேலுள்ள கூற்று, இந்த கூற்றை கேள்வியாக நீ மாற்றினால் ஃபயகூனுல் இக்தியார், தெரிவு இருக்குமாம், தெரிவு இருக்கும். 27 இன்ன முஸ்லிமி ஸ்ரீலங்கா. எப்படி? 27க்கு விட வந்து முதலாவது விட ما هو دور مسلمي سريلانكا في التعايش السلمي في المجتمع. ما هو دور مسلمي سريلانكا, இலங்கை முஸ்லிம்களின் பங்களிப்பு என்ன, வகிபாகம் என்ன? தௌரு என்றால் பங்களிப்பு, வகிபாகம், ரோல். எதில? في التعايش السلمي, சமூகத்திலே சமாதான சகவாழ்வை ஏற்படுத்துவதில், சரி, அல்லது சமூகத்தில் சமாதான சகவாழ்வில் இலங்கை முஸ்லிம்களின் பங்களிப்பு என்ன என்றுதான் மிக பொருத்தமானது. அது விட என்ன? முஸ்லிமி ஸ்ரீலங்கா, இன்ன முஸ்லிமி ஸ்ரீலங்கா யலஅபூன தௌரன் அஸாஸியன் ஃபி தர்சீஹ் உஸஸி தஆயிஷ் ஸில்மி ஃபில் முஜ்தமா. சமூகத்திலே சமாதான சகவாழ்வின் அடிப்படையை ஆழ பதிப்பதில் அடிப்படையான முக்கியமான பங்களிப்பை இலங்கை முஸ்லிம்கள் செய்கின்றனர். லஇப தௌர் என்றால் பங்களிப்பு செய்தான். அப்ப இந்த லஇப தௌரனை வைத்தால் மாஹுவ தௌருன்னு வந்திருக்குது, பங்களிப்பு என்ன? மா தௌருக்க, வாட் இஸ் யுவர் ரோல், உனது பங்களிப்பு என்ன? சரியா? அப்ப பிமேண்டு வரையல, பி வரண்டால் இங்க எங்கேயாவது பி வந்து, உதாரணமாக காமபி வந்தால் பிமேண்டு ஸ்டார்ட் பண்ணும், அதாவது ஒரு ஹர்புஜர் பி வந்தால் பிமேண்டு வரும். அப்ப இங்க அப்படி ஒன்றும் வரல, அப்ப அப்படி பிம வரையல. ஃபீம வரவும் இல்லை, ஃபீமா அல்லது ஃபீமேண்டு வரணும், அது வரணும். லிமாதா ஹுவ தௌருன்னு வரையணுமா? ஏன் முஸ்லீம்களோட பங்களிப்புன்னு வரையலாம். அப்ப மா ஹுவ தௌரு முஸ்லிமி என்றுதான் மிக பொருத்தமான கேள்வி. அப்ப இது என்ன கேள்வி? அதாவது இந்த கேள்வியோட நேச்சர் என்னன்னா, அதாவது ஒரு வசனம் தரப்படும், அந்த வசனத்தை நீங்க பொருத்தமான முறையில கேள்வியாக மாற்றணும். அப்ப சின்னத்துக்கு மாவை பயன்படுத்த வேண்டி வரும், லிமாதாவை பயன்படுத்த வேண்டி வரும், பிமே பயன்படுத்த, ஃபீம இல்லாம லீ எல்லாம் லிம எல்லாம் பயன்படுத்த வேண்டி வரும். இங்க வந்து மிக பொருத்தமானது மா அல் இஸ்திஃபாமியா மட்டும் பயன்படுத்திக்கிறோம். மா இஸ்திஃபாமியா. 28
28 பாப்போம் 28 என்ன சில் சில் பைனல் மஜ்மூஅத்தைனி اللتين فيهما التناسب بين الأفعال المبنية للمجهول ونوائب الفاعل சரியா நல்ல ஒரு கேள்வி நகூல நல்ல ஒரு கேள்வி பாப்போம் என்ன நீங்க 2 குழுமம் தரப்பட்டிருக்குது சரியா ரைட் 1 2 3 4 இருக்குது சில் பைனல் மஜ்மூஅத்தைனி அல்லத்தைனி ஃபீஹிமா 4ல 2 குழுமம் இருக்குமாம் அத்தனாசு பொருந்தி செல்லுமாம் பைனல் அஃஆலில் மப்னியத்தி லில் மஜ்ஹூல் சரியா அஃஆல் அல் மப்னியா லில் மஜ்ஹூல் மப்னியான மஜ்ஹூல் வினை சொற்கள் அடுத்து நாயிப் ஃபாயில் நவாயிப் ஃபாயில் சரியா நாயிப் ஃபாயில் என்ன குத்தில முஹம்மதுன் கொண்டு வந்தால் அங்க முஹம்மதுன்றது நாயிப் ஃபாயில் சரி நாங்க இதை பார்ப்போம் 28க்கு விடிய பார்ப்போம் விடிய பார்த்தா தான் இது உங்களுக்கு இலகுவாக என்ன செய்யலாம் விளங்கிக் கொள்ள முடியும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் 28க்கு விட 2 அதாவது 2 நாள் இது அல் ஊலாவும் வஸ்ஸாலிசம் சரியா ஷூஹித சூரு யுர்பத்து அல் ஹிசானு ஹுசிமல் அதுவு நீங்க பாருங்க அஃபால் இது மஜ்ஹூல் நீக்கிற வினை சொற்கள் தான் வேணும் மஜ்ஹூல் வந்தா தான் நாயிப் ஃபாயில் வரும் நாயிப் ஃபாயில் உங்களுக்கு தெரியும் இப்ப ரஆ முஹம்மதுன் அல் ஹதீகா ஃபியல் ஃபாயில் மஃபூலும் பிஹி இங்க என்ன செய்யப்பட்டிருக்குதுன்னா இங்க மஃபூல் பிஹி வராது ஃபாயில் ரெட்டா ஃபாயில் அது நாயிப் ஃபாயிலாக வரும் உதாரணம் பாருங்க ஷூஹிதல் அஸ்ஸூர் சூர் என்றால் என்ன கட்டு சரியா வேலி ஷூஹித சூர் என்றால் வேலி காணப்பட்டது பார்க்கப்பட்டது யுர்பத்துல் ஹிசான் யுர்பத்துல் ஹிசான் அல்ல குதிரை கட்டப்படுகின்றது ருபித யுர்பத் ருபிதல் ஹிசான் என்றால் இந்த குதிரை ஹிசான் என்றால் குதிரை கட்டப்பட்டது யுர்பத் என்றால் ஃபியல் முதார் ருபித யுர்பத் யுர்பத்துல் ஹிசானு குதிரை கட்டப்படுகின்றது ஹுசிமல் அது எதிரி தோற்கடிக்கப்பட்டான் ஹுசிம யுக்தலுல் முஜ்ரிம் குற்றவாளி கொல்லப்படுகின்றான் புனியல் மஸ்ஜிது பள்ளிவாசல் கட்டப்பட்டது பாருங்க புனியல் மஸ்ஜிது பள்ளிவாசல் கட்டப்பட்டது குதி அதி ஷஜரத்து இது ஒன்றும் இல்ல மஜ்ஹூல பயன்படுத்திக்கிறாங்க மஜ்ஹூல் ஃபியல் மாதி மஜ்ஹூல் அங்க ஃபாயில்ன்றது நாயிப் ஃபாயில் குதி அதி ஷஜரத்து மரம் வெட்டப்பட்டது ருன்னல் ஜரசு வெல் அடிக்கப்பட்டது ருன்னல் ஜரஸ் ரன்னல ருன்னல் சரியா துல்கல் ஹுத்பத்து உரை ஆற்றப்படுகின்றது அல்கா என்று சொல்றது பாருங்க சரியா உல்கியத் இது வரும் மாதிரி உல்கியத்தில் ஹுத்பத்து ஹுத்பாண்டா உரை இந்த ஹுத்பா உரை நிகழ்த்தப்பட்டது அல்கா மாதிரி அல்கா அல்கா வந்தா ஃபாயில் வரும் அல்கா முஹம்மதுன் அல் ஹுத்பத்த முஹம்மத் உரையாற்றினான் ஹுத்பா செய்தான் ஹுத்பா நிகழ்த்தினான் இப்ப இங்க மஃபூல் வராது பாருங்க துல்கல் ஹுத்பத்து அப்படி வந்தால் எப்படி தெரியுமா துல்கல் ஹுத்பத்து பி முஹம்மத் இந்த ஹுத்பா முஹம்மதால் ஆற்றப்படுகின்றது பிய கொண்டு வரணும் சரியா அந்த ஃபாயில் வர நாய் ஃபாயில் வந்தீங்க அதாவது மஃபூலும் பிஹி ஃபாயிலாக மாறுறீங்க அப்படித்தானே இவங்க பாருங்க இப்ப இது உதாரணமா ஹிசான்டால் என்ன ரபத முஹம்மதுன் அல் ஹிசான அப்ப ஃபியல் ஃபாயில் மஃபூலும் பிஹி முஹம்மத் குதிரையை கட்டினான் யர்பிது முஹம்மதுன் அல் ஹிசான முஹம்மத் குதிரையை கட்டுகின்றான் நாங்க சொல்றோம்
யுர்பத்துல் ஹிசான் மஃபூல் என்ன செய்யுது நாய் ஃபாயிலாக மாறும். யுர்பத்துல் ஹிசானு பி முஹம்மத். சரியா? ஓகே. அப்ப துல்கல் ஹுத்பத்து உரையாற்றப்படுகின்றது. ஃபியல் முதாரி மஜ்ஹூல். உஜ்ரியத்தில் முகாபலா நேர்முக பரீட்சை நடாத்தப்பட்டது. இஜ்ராஉல் முகாபலா என்றால் பாருங்க, அஜ்ரத்தில் முகாபலா, அஜ்ரத்தில் இதாரத்து அல் முகாபலத்த ஷக்ஸியா, நேர்முக பரீட்சையை நிர்வாகம் நடாத்தியது. இப்ப நாங்க இங்க பாருங்க, நாயிப் ஃபாயில் மஜ்ஹூல் எப்படி பயன்படுத்துற? உஜ்ரியத்தில் முகாபலா. அப்ப இது என்னென்றால் இங்க சொல்ல வர அஃஆல் அல் மப்னியாலில் மஜ்ஹூல் என்றால் ஃபிஅல் மாதி அல்லது முதாரி மஜ்ஹூல். கதல, சரியா? ஃபிஅல் மாதி. அட மஜ்ஹூல் எப்படி வரும்? குதில ஃபிஅல் மாதி. முதாரி யுக்தல். குதில யுக்தல். ரைட். அப்ப பாருங்க, இப்ப ஷூஹித சூர் யுர்பத்துல் ஹிசானு ஹுஸிமல் அது. அப்ப இந்த கேள்வி ஒரு புதிய கேள்வி. இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு கேள்வி வந்தே இல்லை. ஏற்கனவே வந்து அப்படின்னா ஃபியல் மாதியை தந்து முதாரியா கேட்கறது, முதாரியா தந்து ஃபியல் மாதியை கேட்ட அப்படி. இங்க வந்து நாயிப் ஃபாயிலோடு சம்பந்தப்பட்ட மஜ்ஹூலோடு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்குது. அப்ப நீங்க மஜ்ஹூல் சட்டத்தை தெரியும். மஜ்ஹூல் வந்தால் ஃபியல் அந்த ஃபியல் மாதி அல்லது முதாரி மஜ்ஹூல் வரும், ஃபாயில் வராது. எது வரும்? நாயிப் ஃபாயில் வரும். சரியா? அப்ப நாங்க அது மொழிபெயர்க்கின்ற போது கொல்லப்பட்டான், கொல்லப்படுகின்றான், சரியா, பெல் அடிக்கப்பட்டது, உரையாற்றப்பட்டது, நேர்முக பரீட்சை நடாத்தப்பட்டது என்று சொல்லி நாங்க மொழிபெயர்ப்போம். மாதியாக தான் நடாத்தப்பட்டது, சரியா, நடாத்தப்படுகின்றது. துஜுரல் முகாபலா, துஜுரல். சரியா? அப்ப இதுல நீங்க மஜ்ஹூல்ட சட்டத்தை பயன்படுத்தணும். அது ஃபியல் மாதி மஜ்ஹூல் அல்லது ஃபியல் முதாரி மஜ்ஹூல். அதே போன்று அந்த ஃபியல் மாதி அல்லது முதாரி மஜ்ஹூல் வந்தால் அடுத்து வருகிறது நாயிப் ஃபாயிலாக இருக்கும். சரியா? அது ரஃபு பெற்று தான் இருக்கும். அது ரஃபு பெற்று தான் இருக்கும். இப்ப ஷூஹித ஹிசானுன் அல்லது ஷூஹிதல் ஹிசானு ரஃபு பெற்று தான் இருக்கும். சரியா? ஃபாயில் தானே, நாயிப் ஃபாயில். ஓகே. இது 28. 28. சரி, ரைட். அடுத்தது 29. விட என்ன? ஒன்றும், அதாவது அல் மஜ்மூஅத்துல் ஊலா வஸ்ஸாலிஸா, இதுதான் செட் ஆகும். மத்தெல்லாம் தெரியாகும். சரியா? ஓகே. சானியா ராபியா வருமா? 2ம் 4ம் வராது. சூஹித சூர் ஹிசான் அது புனியல் ஜரஸ்ன்னு வராது. புனியல் மஸ்ஜித் தான் வரும். இது இங்க பிள்ளை புனியல் ஜரஸ்ன்னு வராது. ருன்னல் ஜரஸ். அப்ப அது பிள்ளை. ஊலா ராபியா வருமா? ஊலா ராபியா ஷூஹித அசூர் ஹிசான் அதுவும் ஓகே. யுக்தலு அல் ஜரஸ் அது பிள்ளை வராது. ஊலா அதுவும் வராது. பாருங்க, யுக்தலு ஜரஸ் வராது. சானியா இங்க இங்க இந்த நாலாவது பிள்ளை அசானியத்து வஸ்ஸாலிஸா ஷூஹித ஓகே ஓகே. ருன்னல் அது கொண்டு வராது. எதிரியை அடிக்கப்பட்டான், பெல் அடிக்கப்பட்டார். ருன்னல் மேலே பெல் அடித்தான். ரன்னல் ஜரஸ், ருன்னல் ஜரஸ். சரியா? ரன்ன முஹம்மது அல் ஜரச, முஹம்மத் பெல்லை அடித்தான். ருன்னல் ஜரஸ், பெல் அடிக்கப்பட்டது. யா உஸ்தாத் ருன்னல் ஜரஸ். சரியா? உஸ்தாதே பெல் அடிக்கப்பட்டுச்சு, பாடத்தை முடிச்சுக்கோங்க சொல்றேன். ரைட். ஓகே. 29. ஐயினல் ஜும்லத்தல் முத்தஅல்லிகா பில் பர்லிமான் மிம்மா தஅதி. கீழ்வருகின்றவற்றிலே பாராளுமன்றத்தோடு சம்பந்தப்பட்ட வசனத்தை அடையாளப்படுத்துக. அப்ப பாராளுமன்றம் என்று ஒரு பர்லிமான் என்ற ஒரு பாடம் இருக்குது. அதுல இருந்து ஒரு கேள்வி வந்து ரைட். என்ன விட 29க்கு விடைய நான் சொல்லிட்டு உங்களுக்கு விட வந்து முதலாவது அது சரி. ஹுவ மஜ்லிசுன் நுவாப் யுமஸ்ஸில் சுல்தத்த தஷ்ரீஇய்யா. மஜ்லிசுன் நுவாப் என்றால் பிரதிநிதிகள் சபை. மஜ்லிசுல் உம்மா, மஜ்லிசு ஷாபி, மஜ்லிசு நுவாப் எல்லாமே சொல்லுவாங்க. பாராளுமன்றம், மக்கள் சபை, மக்கள் மன்றம். இங்க பிரதிநிதிகள் நாயிபுன் நுவாப் பிரதிநிதிகள். உதுவுன் அதா நாயிபுன் நுவாப் பிரதிநிதிகள் சபை. இதே இந்த பாராளுமன்றம் என்பது பிரதிநிதிகள் சபை. யுமஸ்ஸில் சுல்கத்த தஷ்ரீஇய்யா, சட்டத்துறையை பிரதிபலிக்கின்ற
பிரதிநிதிகள் சபை தான் பாராளுமன்றம். சரி, இந்த பாராளுமன்றம் வந்து சட்டம் இயற்றது சுல்தா தஷ்ரீயா. உங்களுக்கு தெரியும் 3 துறைகள் இருக்குது. அசுல்தத்து தஷ்ரீயா சட்டத்துறை, அசுல்தத்து தன்ஃபீசியா நிறைவேற்றுத்துறை, அது ஜனாதிபதி பிரதமர். சரியா, ஜனாதிபதி பிரதமர் அமைச்சர்கள் சுல்தத்து தன்ஃபீசியா. பாராளுமன்றம் சுல்தத்து தஷ்ரீயா, அது சட்டம். அடுத்த நிறைவேற்று சுல்தத் தன்ஃபீசியா. சுல்தத்து கதாஇயா நீதித்துறை, அது நீதிமன்றம் செய்யும். மூன்றும் டெமோக்ராத்தியா ஜனநாயகத்துல தனி அழகுகளாக இருக்க வேண்டும். பாராளுமன்றம் சுல்தா தஸ்ரீயால தலையிடாது, சுல்தா தஸ்ரீயா பாராளுமன்றத்துல தலையிடாது, செல்வாக்கு செலுத்தாது. நீதிமன்றத்துல இந்த ரெண்டுமே தலையீடு செய்யக்கூடாது. ரைட், ஓகே. அப்ப மற்றதெல்லாம் பிற மஜ்லிஸுன் நுவாப் அல் மஸ்ஊல் அன் இகாமத்துல் இன்திகாபாத், தேர்தல்களை நடாத்துறதுக்கு பொறுப்பானதுதான் மஜ்லிஸ். இல்லை, பாராளுமன்றம் ஒருபோதும் தேர்தல்கள் நடத்தாது. அதுக்கு இருக்குது தேர்தல் ஆணையகம். மஜ்லிஸுன் நுவாத்துன்னு போட்டிக்கு நுவாத்துன்னு வரவும் இல்லாது. அல் மஸ்ஊல் அன் இஸாலத்தில் பிதாலா, வேலையின்மையை இல்லாமக்கிறதுல பொறுப்புன்னு சொல்லி இல்லை, வேலையின்மை எல்லாம் அது பார்த்தாது. மஜ்லிஸுன் நுவாப் யுமஸ்ஸிலுல் ஹிராஸத அலல் அம்ன், பாதுகாப்பை காக்கின்ற பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துகின்ற ஒரு சபையாக பாராளுமன்றம் நீக்காது. பாராளுமன்றத்தில் பண்ணி சட்டங்களை மசோதாக்களை முன்வச்சு சட்டங்களை இயற்றுவதாகும். சரி, அப்ப முதலாவதுதான் சரியா. ஓகே, இறுதியான கேள்வி 30. அர்சல உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அல்ஃப தீனாரின் இலா சயீத் இப்னு ஆமர் வஸா சயீத் இப்னு ஆமீர் அத்தனானீர் அலா ஃபுகராஇல் முஸ்லிமீன். 2 வசனங்கள் தரப்பட்டிருக்குது. சரி, إذا ربطنا الجملتين باستعمال اللفظ لكن فتكون الجملة الصحيحة. இந்த லாக்கின்ன என்ற சொல்லை, இந்த 2 வசனத்தையும், இந்த லாக்கின்ன என்ற சொல்லை கொண்டு 2 வசனத்தையும் இணைத்தால் விட என்னன்றதுதான் கேள்வி. 30வது விட 4வது சரி. أرسل عمر بن الخطاب رضي الله عنه ألف دينار إلى سعيد بن عامر ولكنه وزعها. ولكن سعيد بن عامر وزعها, அவற்றை விநியோகித்தார் அலா ஃபுகராஇல் முஸ்லிமீன், முஸ்லிம் ஏழைகளுக்கு அவர் விநியோகித்தார், வழங்கினார். அப்ப அர்சல உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அல்ஃப தீனாரின் இலா சயீத் இப்னு ஆமிர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1000 தீனார்களை சயீத் இப்னு ஆமிருக்கு அனுப்பி வைத்தார். வலாக்கின்ன சயீத இப்னு ஆமிர் என்றாலும் சயீத் இப்னு ஆமிர் அவர்கள் அல்ஃப தீனாரின், அந்த 1000 திர்ஹங்களையும் அவர் விநியோகித்தார் அல்லது வழங்கினார். யாருக்கு? வஸ்ஸா வந்து அலா வரும் ஃபுகராஇல் முஸ்லிமீன், முஸ்லிம்களின் ஏழைகளுக்கு. அப்ப முதலாவது எப்படி பிற நீங்க லாக்கின்னே தான் நாங்க என்ன செய்யணும், லாக்கின்னே கொண்டு இந்த 2 வசனத்தை இணைக்கிறது. அர்சல உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அல்ஃப தீனாரின் இலா சயீத் இப்னு ஆமிர் வலாக்கின்ன என்று வந்திருக்கு. வலாக்கின் வஸ்ஸா, அப்ப வலாக்கின், அப்ப இங்க வலாக்கின்ன அந்த இணைக்கல்ல, வலாக்கின்னஹூண்டு வரும். அப்ப அது இணை சயீத் இப்னு ஆமிர் நாங்க திருப்பி கொண்டு வரணும். வலாக்கின்னு வந்திருக்கு, அப்ப அது இணையல்ல. அர்சல உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அல்ஃப தீனாரின் இலா சயீத் இப்னு ஆமிர் லாக்கின் ஃபவஸ்ஸாஹா, அப்படி வரவும் இல்லை. சயீத் இப்னு ஆமிர் வஸ்ஸா அத்-தனானீர் அலா ஃபுகராஇல் முஸ்லிமீன் வலாக்கின் அர்சலஹு வரும். வலாக்கின்ன இஸ்மு தானே, இஸ்மு இன்னதானே, இது வந்து இன்ன வலாக்கின்னக்கு பிறகு ஒன்றோ, நல்லா இருக்கும், வலாக்கின்னக்கு பிறகு ஒன்றோ பெயர் சொல் வரணும் அல்லது தமீர் முத்தசில் வரும். ஃபியல் வரையலாம். வலாக்கின் வஸ்ஸா, அதாவது அவங்க படிச்சுப்பீங்க இன்ன வகவாத்துஹா நவாசிஹ் ஹுரூஃபுன் நவாசிஹ் இன்ன வாகவாத்துவா இன்ன அன்ன லாக்கின்ன லைத்த லஅல்ல என்ன செய்யும் என்றால் முப்ததாவுக்கு அல்லது இஸ்மு இன்னக்கு என்ன செய்யும், இஸ்மு இன்னக்கு அது நஸ்பு செய்யும். அப்ப லாக்கின்ன அன்ன லைத்த லஅல்லைக்கு பிறகு வருகின்றது ஒன்றோ ஒரு இஸ்ம் பெயர் சொல்லாக இருக்கும் அல்லது தமீர் முத்தசிலாக இருக்கும். லாக்கின்ன முஹம்மதன், லாக்கின்னஹு அல்லது லாக்கின்னி, லாக்கின்னக அப்படிதான் வரும். அப்ப வலாக்கின்னஹு என்று வரணும். இப்ப விட சரி, 4வது விட மிகச் சரியான விட. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அப்ப நாங்க இந்தியோட இந்த பாடத்தை முடிச்சுக்கொள்வோம்.
இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இப்போ ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம்.